சிலர் கேட்குறாங்க, ஏங்க சிலர்கிட்ட நிறைய இருக்குது, சிலர்கிட்ட ஏன் குறைய இருக்குது? ஆண்டவர் ஏன் இப்படி வைக்கிறாரு? இல்லை, ஆண்டவர் இப்படி வைக்க மாட்டார். ஆண்டவர் இன்னொரு வழி வச்சிருக்கிறாரு. அதுக்கு பேர் விதைப்பு மறுப்போம். ஒருவன் பெருக விதைத்தால் அவன் பெருக அறுப்பான். நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய இந்த பிரமாணத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு இதை உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், ஒரு நாள் வரும் அன்னைக்கு பெருத்த அறுவடைகள் உங்கள் கையில் இருக்க ஆரம்பிக்கும். கிவிங் இஸ் நாட் மேட்டர் ஆஃப் மணி, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் மைண்ட். கொடுப்பதுங்கிறது பணம் சம்பந்தப்பட்ட ஒன்று அல்ல, அது மனம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. Why God asking money? நிறைய பேர் கேட்குறாங்க, why God asking money? ஏன் கடவுள் பணத்தை கேட்குறாரு? ஏன் நிறைய நேரத்தில் பணத்தை நம்மளை கொண்டு வர சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அது இல்லை என்கிறது அடிப்படையில் கேட்கப்படுகிறது அல்ல. நிறைய வச்சிருக்கவங்க கிட்ட கடவுள் கொடுன்னு சொன்னா ஒரு நியாயம். கரெக்டா? ரொம்ப ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, கடவுள் வந்து அவனை கூப்பிட்டு கொடு அப்படின்னு சொன்னா ஓகே. இப்போ நம்ம இப்போ சொன்ன பிரின்சிபிள்ஸை செய்யறதுக்காக ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் சில இடத்துல நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தா இல்லை, அவங்ககிட்டயே இல்லை மீன்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கு. அவங்களையும் கூப்பிட்டு கடவுள் என்ன பண்ணுறாரு? கொண்டு வா, கொடு அப்படிங்கிறாரு. அங்கதான் விசுவாசம் என்கிற ஒன்றை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். வாழ்க்கையில் நீங்க ஜெயிக்கணும்னா, வாழ்க்கையில் உங்க தரித்திரத்தை நீங்க உடைக்கணும்னா, யூ மஸ்ட் லேர்ன் ஃபெய்த். எனக்கு வரட்டும், நான் கொடுக்கேன். அதை தான் நம்ம எப்போவுமே யோசிப்போம். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வரும். நீங்கள் ஒரு நிலத்தில் போய், நிலமே நீ எனக்கு ஒரு 100 மூட்டை அறுவடை தந்தன்னு வையேன், நான் ஒரு 10 மூட்டை விதைக்கலான் இருக்கேன். இது எல்லாமே ரிவர்ஸ் திங்கிங். விதைப்பு இல்லாமல் அறுப்பு இல்லை. கர்த்தர் நல்லவர். ஆமென். இஸ் காட். ஸோ ஒவ்வொரு செவ்வாய் மாலையிலேயும் இந்த இடத்துல பொருளாதார மற்றும் தொழில் முன்னேற்றங்களை குறித்து நாம் படித்து வருகிறோம். இது ஒரு வகுப்பு மாதிரி நிறைய காரியங்களை கற்று வருகிறோம். படிப்படியாக ஒவ்வொரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறோம். ஐ திங்க் 30 வகுப்புகள் இந்த இடத்துல நாம் நடத்தியிருக்கிறோம். அநேக பிள்ளைகள் இங்கே வந்து நேரடியாக பங்கு பெறுறது மட்டும் இல்லாமல் தூர இடங்கள்லேருந்து இதை ஆன்லைன் மூலமாக அவங்க பார்க்குறாங்க. சில நாடுகள்லேருந்து பார்க்குறாங்க, பல விதமான ஊர்களிலிருந்து பார்க்குறாங்க. இந்த போதனைகள் போக 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 நிறைய மாற்றம். இங்கே வந்து பல வெற்றி கதைகளை நாம் கேட்டிருக்கிறோம். எப்போவுமே என்ன விதைக்கிறோமோ அது முளைக்கும் அப்படிங்கிற மாதிரி தேவன் இப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் நமக்கு உதவுகிறார் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் அந்த பகுதிகளில் ஜெயிக்க ஆரம்பிக்கிறோம். ஆமென். பிரைஸ் காட். கடவுளை வந்து ஒரு வாழ்வுக்குரிய கடவுளாக மக்கள் பார்க்க தவறிட்டாங்க. மக்கள் கடவுளுக்கும் பிஸ்னஸ்க்கும் என்னங்க சம்மந்தம், அல்லது பணத்துக்கும் கடவுளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, கடவுளுக்கும் பரலோகத்துக்கும் மட்டும்தான் சம்மந்தம் இருக்குதுன்னு ஒரு சிந்தனைக்குள்ளே மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. இப்போ நம்ம எழுந்து நின்று இந்த மாதிரி சத்தியங்களை பேசும்போது சிலர் அதை விளங்கிக்கிறாங்க, சிலர் வந்து இன்னுமே பணம் தேவையா, பைபிள் போதாதா அப்படிங்கிறாங்க. காலையில் கூட ஒருத்தர் கால் பண்ணி பேசினார். அப்புறம் அவர் கன்வின்ஸ் ஆகிட்டார். அவர் சொன்னார், பணம் மட்டும் போதா, பைபிள் போதாதா, பணம் தேவையா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அந்த பைபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கே பணம் வேணும். ஆமென். எத்தனை பேர் இது ஆமோதிக்கிறீங்க? அந்த பைபிளை எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க பாஸ்? போன மாதம் எங்கள் சபையில் வந்த காணிக்கையெல்லாம்
எடுத்து கிதியோன் மினிஸ்ட்ரி கொடுத்தோம். ஏன்னா அவங்க பைபிளை பிரிண்ட் பண்ணி இலவசமாக கொடுக்குறாங்க. இங்கேருந்து காசு கொடுத்தோம், அதெல்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே வருவாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. கிடியன் மினிஸ்ட்ரிக்கு நாம் சப்போர்ட் பண்ணோம். அவர்கள் இலவசமாக வேதாகமத்தை கொடுத்தாலும் அச்சு எப்படி அடிப்பீங்க? பேப்பர் எங்கேருந்து வாங்குவீங்க? எப்படி இருக்குவீங்க? நம்ம ஆட்களுக்கு பாருங்கள், இதெல்லாம் படித்த ஆட்கள் கூட இதை சிந்திக்க விடாதபடிக்கு இவங்க மண்டையில் சட்டியை போட்டு கவுத்தி வச்சுருக்காங்க. நல்லா படிச்சிருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் பணத்துக்கு எதிராக ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போக மாட்டானா இயேசு சொன்னாராங்க. இயேசு எங்கேயா சொன்னார்? ஒழுங்காக படித்து பாருங்கள். இயேசு வந்து ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போவான்னா சொன்னார்? ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம்ட்டாரு அப்படின்றாங்க. நல்லா படிங்க. சீசர்களே இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் இயேசு விளக்குறார், பிள்ளைகளே ஐஸ்வர்யவான் போக மாட்டான்னு சொல்லலை, ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவன் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது, அதனால் நம்பிக்கையை கடவுள் மேலே வைங்க, பணத்தை யூஸ் பண்ணுங்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ட்ரஸ்ட் காட், யூஸ் மணி. எல்லாம் சொல்லுங்கள், ட்ரஸ்ட் காட் அண்ட் யூஸ் மணி. ஏன் கடவுளை ட்ரஸ்ட் பண்ணணும், பணத்தை யூஸ் பண்ணணும்னா, கடவுளுங்கிறவர் ஆதாரமாக இருக்கிறார், பணம் என்பது வளமாக இருக்கிறது. ரொம்ப பழைய தமிழாக இருக்கோ? ஆதாரம்னா என்ன? சோர்ஸ். எல்லாம் சொல்லுங்க, சோர்ஸ். God is a source, money is a resource. நம்ம ரிசோர்ஸை சோர்ஸ் ஆக்கிடுறோம் நிறைய நேரம், அதான் ப்ராப்ளம். நம்ம ஃபெயிலியருக்கு எல்லாம் என்ன பார்த்தோம்னா, நம்ம ரிசோர்ஸ் என்னதான் மாற்றிடுவோம், சோர்ஸாக மாற்றிடுவோம். அதே பார்த்துட்டு உட்காந்துருப்போம். அப்புறம் அது கவுத்து விட்டுரும் நம்மளை. காசே பார்த்துட்டு உட்கார சொல்ல, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹல்லேலூயா. காட் இஸ் யுவர் சோர்ஸ். இந்த பணம், வேலை, இங்கே இருக்கிறது எல்லாமே என்னவா இருக்குது? ரிசோர்ஸாக இருக்குது. அப்போ உங்கள் நம்பிக்கை அவர் மேலே வைத்து அவரோடு உறவு கொண்டு அவரை புரிந்து கொண்டு இதையெல்லாம் அவருடைய நோக்கங்களுக்காக நாம் இந்த பூமியில் பயன்படுத்துவதற்கு அவர் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸோ அதனால் இயேசு பணக்காரன் பரலோகத்துக்கு போக மாட்டான்லாம் சொல்லலை. ஏன்னா தேவனே ஒரு பெரிய பணக்காரர். இது தெரியுமா? இது எத்தனை பேருக்கு தெரியும்? அங்கே உட்கார்ந்துருக்கிறவர் யார்? ஓட்டாண்டியா? த கிங் ஆஃப் கிங், த லார்ட் ஆஃப் லார்ட். எந்த கிங்காவது ஏழையாக இருப்பாரா? அவர் எந்த அளவுக்கு பணக்காரன்னா தங்கத்தில் ரோடு போட்டு உட்கார்ந்துருக்கிறார். அவர் அரண்மனையெல்லாம் வைடூரியங்களால் முத்துக்களால் பதிச்சு வச்சிருக்கிறார். மணல் வாங்க முடியுமா பிரதர்? செங்கல் வாங்க முடியுமாங்க? அங்கே முத்தா போட்டு வச்சிருக்கிறார். காட் இஸ் அ லக்ஸுரி காட். ஒரு மாதிரி இருக்கு. என்ன கடவுளே லக்ஸுரின்றீங்க? கடவுள் வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், நம்மளோட மேட்ச் ஆயிடலாம். கடவுளை ரொம்ப ஏழையாக சொன்னால் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. ஏன்னா இங்கே ரொம்ப நிறைய பேர் அப்படி இருக்கிறதுனால பரவாயில்ல இப்படின்ட்டு இல்லை. கடவுள் ஏழை ஆகிறதுனால நீங்கள் எப்படி, உங்களுக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்கும்? 100 ஏழை இருக்கிற இடத்துல இன்னொரு ஏழை வர்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்கும்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 100 ஏழை இருக்கிற இடத்துல நல்ல இரக்கமும் நல்ல எண்ணமும் கொண்ட ஒரு செல்வந்தன் வந்தால் பிரயோஜனம் இருக்குது. ஆமென். அப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்தது பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வந்தார். ஆமென். அவர் சிலுவையில் தரித்திரரான நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதற்கு. ஆமென். 2 கொரிந்தியர் 8:9 எல்லாம் வசனமாக எடுத்து படிக்கணும்னா எனக்கு டைம் போதாது, அதனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் படிங்க. 2 கொரிந்தியன் சாப்டர் 8 verse 9. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் தரித்திரத்தினாலே அவர் நம்மை செல்வந்தர்களாக மாற்றுகிறார். எல்லாம் சொல்லுங்க, செல்வந்தர்களாக்குகிறார். எல்லோரும் பணக்காரராக முடியுமா? நான் கேட்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியுமா? முடியும். ஏன்? எல்லோரும் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி முடித்திருக்கிறார். இப்போ விசுவாசிச்சா எல்லாரும் என்ன பண்ணலாம்? ரட்சிக்கப்படலாம். எல்லோரும் சுகமாக முடியுமா? கண்டிப்பா. ஏன்னா எல்லோரும் சுகமாவதற்காக அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுபோல எல்லோரும் செல்வந்தர்களாக முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன்னா உங்க தரித்திரத்தெல்லாம் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆமென். இப்படி பார்க்கணும் பாருங்க. அதனால நிறைய பேர் இப்படி இதை பார்க்கல.
அதனால தான் இந்த மாதிரி போதனையே அவங்க கேட்காமே போயிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி போதனைகள்லாம் எங்கே இருக்குன்னா, ஏதாவது இப்படி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும், வேர்ல்டு வேல இருக்கும். ப்ராஸ்பெரிட்டி, சக்ஸஸ் இதெல்லாம் பேசுவாங்க. எங்கே பேசுவாங்க? ஏதாவது ஒரு மல்டி மார்க்கெட் பிஸ்னஸ்ஸு, இல்லைன்னா ஏதாவது கார்ப்பரேட்டு, இந்த மாதிரி கம்பெனியில் பேசுவாங்க. அது என்னென்னா, நமக்கு ரிசல்ட் வேணும்னா யாரை வேணாலும் மிதிப்போம், வெற்றி வரணும், எப்படி வருதுங்கெல்லாம் முக்கியம் இல்லை, இப்படி சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் நம்ம வெற்றியே வேண்டான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோம், வெட்டியா. பட் ஜோஷுவா 1:8 says, யோசுவா 1:8 சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இதை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயா, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, then you will make your way prosper, then you will have good success. எல்லாம் சொல்லுங்க, prosper, good success. So Bible talk about good success, not just success, good success. எல்லாம் சொல்லுங்க, good success. அப்போ பைபிளும் செழிப்பை பற்றியும் பேசுது, நல்ல வெற்றியை பற்றி பேசுது. அப்போ நல்ல வெற்றின்னா அப்போ தப்பான வெற்றின்னு ஒன்று இருக்கு. அது வெளியில் நிறைய சொல்லித்தராங்க, நல்லா சொல்லித்தராங்க. எப்போவுமே நாம் அதை கடவுளுடைய வார்த்தையிலிருந்து படிக்கலைன்னா தப்பாக தான் கற்றுப்போம். என்ன விஷயம்? எல்லா சப்ஜெக்ட்டுமே, திருமணமும் எடுத்துக்கோங்க. போன சண்டே நான் மேரேஜ் பற்றி இங்கே பேசினேன், திருமணம், உறவுகள், இதை பற்றி இங்கே பேசினேன். அதை பைபிள்லேருந்து நம்ம கற்றுக்கலான்னு வைங்களேன். வெளியிலேருந்து எங்கேயாவது பாட்டி கதை ஏதாவது படித்து திருமண வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதான். ஏன்னா அதை சொல்லித்தரதுக்கு எந்த யூனிவர்சிட்டியும் கிடையாது. அப்போ பணமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், வாழ்க்கையின் எந்த காரியமாக இருக்கலாம், தேவன் அதை பற்றி பேசுகிறார். ஆமேன். இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்போ பணக்காரன் பரலவும் போக மாட்டான்லாம் ஏசு சொல்ல. ஏன்னா கடவுளே ஒரு பணக்காரர். எல்லாம் சொல்லுங்க, செல்வந்த கடவுள். எல்லாம் சொல்லுங்க, மை டேட் இஸ் ரிச் டேட். ஆமேன். சிலருக்கு அவங்க டேட் போர் டேடாக இருக்கிறார். மை காட் ரிச் டேட், ரிச் காட். சிலருக்கு அவங்க காட் யாராக இருக்கிறாங்க? அவர் ஏழைகளின் தேவன், ஆனால் ஏழையான தேவன் அல்ல. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? ஏழைகளுக்கும் அவர் தேவன் தான், ஆனால் தேவனே ஏழை அல்ல. வேதம் சொல்லுகிறது, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பரணராக இருக்க. எல்லாம் சொல்லுங்க, தேவன் செல்வந்த தேவனாக இருக்கு. அவர் ஏழை கடவுள் கிடையாது. அப்போ பணக்காரருக்கு தான் கடவுளுங்கிறீங்களா? அப்படி சொல்லுங்க. நான் சொல்றது கரெக்டாக காதில் விழுதா? பார்த்தீங்களா? பணக்காரன் தான் அவரை பார்க்க முடியுங்காரு. அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. நான் சொல்றது என்னன்னா, கடவுள் பணக்காரராக இருக்கிறாரு, ஏழைகளுக்கு உதவக்கூடியவராக இருக்கிறாரு. கடவுளே பஞ்சத்தில் இருந்தால் அந்த கடவுள் எப்படி உதவுவார்? அதனால் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுள் ஏழை கிடையாது. கடவுள் யாராக இருக்கிறாரு? செல்வந்தராக இருக்கிறார். ஆமேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, செல்வந்தரான கடவுள். அது மட்டும் இல்லை, ஒரு அப்பா செல்வந்தராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய பிள்ளை எப்படி இருக்கணும்னு நினைப்பார் அவர்? நான் நல்ல மாளிகையில் கோடை கோபுரத்தில் நான் வாழ்வேன், நீ ஒரு குடிசையில் வாழுன்னு சொல்லுவாரா? கண்டிப்பாக சொல்ல மாட்டார். எந்த பூலோக தகப்பனும் அப்படி சொல்ல மாட்டாங்க. சொல்ல போனால் தன்னை விட தன் பிள்ளை இன்னும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அது இன்னைக்கு இருக்கிற அப்பா அம்மாலாம் ஐயோ கேட்கவே கூடாது. இவங்களுக்கு கிடைக்காததை விட எத்தனையோ மடங்கு தன் பிள்ளைக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க. நீ அந்த தன்மைலாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு? இதுதான் கடவுள்கிட்ட இருக்கிற தன்மை. நீங்கள் ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ வரும்போது உங்களுக்கே தெரியும், இதுதான் கடவுளுடைய தன்மை நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு கெட்டு போனதுக்கு அப்புறம், இவ்வளவு வாழ்க்கையில் எவ்வளோ மாறினாலும் அந்த தெய்வீக ஸ்வாபங்கள் இன்னும் மனிதர்களுக்குள் ஒட்டி கொண்டு தான் இருக்கிறது. ஆமே, அதன் அடையாளங்கள் தான் இவைகளாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ பைபிளும் அப்படி பேசலை, இயேசுவும் அப்படி பேசலை. நாம தான் அப்படி தப்பாக என்ன பண்ணுறோம், நிறைய நேரம் புரிஞ்சுக்கிறோம். வழக்கமாக சொல்கிற இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன, மணி இஸ் ஈவில் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்குது அப்படிங்கிறாங்க. பணம் எல்லா தீமைக்கும் வேர் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்குது அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், அப்படி ஒரு முட்டாள்தனத்தை பைபிளில் கண்டிப்பாக சொல்லியிருக்காது. பணம் தீமைக்கு வேர் அப்படின்னு பைபிளில் போடல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். அப்போ மணி ஈவில் கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள், மணி இஸ் நாட் ஈவில். எங்கேயோ உள்ள பணம்னு சொல்லும்போது பதறுது நிறைய பேருக்கு. அதுவும் சர்ச்சில் பேசும்போது ரொம்பவே பதறுது.
ஐயோ, ஒருத்தர் சொல்கிறாரு, பணக்காரர் ஆவதுன்னு போடாதீங்களேன், ஆசீர்வாதமாக இருக்கிறதுன்னு போடுங்களேங்கிறாரு. இந்த பணம்னு யூஸ் பண்ணோன்னா அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. பிரதர் அது ஒரு மாதிரி இருக்குது பிரதருங்காங்க. அப்போ எவ்வளோ நெகட்டிவாக மைண்டை உள்ள இது பண்ணி வச்சுருக்கு பாருங்களேன் ரிலீஜன். ஆனால் காணிக்க போடும்போது மட்டும் நல்லா பேசுவாங்க, எல்லோரும் உற்சாகமாக கொடுங்கன்ட்டு. மற்ற நேரம்லாம் திட்டிங்கன்னா எங்கேருந்து கொடுக்க? நீங்கள் கேட்ட பிரசங்கத்தை கேட்டு அவன் திறந்த பிஸ்னஸை மூடிட்டான். இந்த உலக வாழ்க்கை ஒன்றுமே வேண்டாம், கடவுளுக்காக ஓடுவோம்னு அவன் தொழில் செய்கிற ஆர்வத்தையும் இழந்துட்டான், பிஸ்னஸையும் விட்டுட்டான். ஆனால் இப்போ காணிக்க நேரத்தில் மட்டும் கடவுளுக்காக நாம் செய்ய வேண்டும், கொண்டு வாருங்கள்லாம் எங்கேருந்து கொண்டு வரவே முடியறது இல்லை பாருங்கள் நிறைய பேரால். அப்போ கரெக்டாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பணம் தீமைன்னு பைபிளில் சொல்லலை. த லஸ்ட் ஆஃப் மணி இஸ் a root of all evil. இன்னும் சில மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குது, த லவ் ஆஃப் மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவல். பாருங்கள், லவ்ங்கிறது ஒரு அற்புதமான காரியம். அதை ஒரு பொருள் மேலே வைக்கக்கூடாது. லவ்ங்கிறத நம்ம நபர்கள் மீது வைக்கலாம். கடவுளை நேசிக்கலாம், மனிதர்களை நேசிக்கலாம், மனைவியை நேசிக்கலாம், மனிதர்களிடத்துல அன்பு செலுத்தலாம். பொருட்கள் அன்பு செலுத்துவதற்காக அல்ல, பொருட்கள் பயன்படுத்துவதற்கு. எல்லாம் சொல்லுங்க, லவ் பீப்புள் யூஸ் மணி. ஸோ பைபிள் என்ன சொல்லுது இப்போ பாருங்களேன், இங்கிலீஷில் இந்த லவ்ங்கிறது எல்லாத்துக்கும் சொல்லும். ஐ லவ் மை கார், ஐ லவ் மை டாக், ஐ லவ் மை ஒய்ஃப் அப்படிமா. என்ன சார் எல்லாமே ஒரே மாதிரி போகுது? அவங்க லாங்குவேஜே அப்படிதான். அதனால் எல்லாமே ஒரே மாதிரி அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. ஸோ லவ்ங்கிறது மனிதர்கள் மீது நாம் செலுத்த வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆமென். அப்போ பொருட்களை உபயோகப்படுத்த வேண்டும். பொருட்களில் நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், அதில் கடவுளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பொருள் உங்களை வச்சுக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, பணத்தை நீங்கள் வச்சுக்கிறதுல கடவுளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பணம் உங்களை வச்சுக்கக்கூடாது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் பணத்தை வச்சுருக்கிறேன்னா பணம் என்ன வச்சுருக்கா எப்படி கண்டுபிடிக்கலாம்? கடவுள் கொடுன்னு சொல்லும் பொழுது உங்களால் கொடுக்க முடிஞ்சால் நீங்கள் அதை வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா அது உங்களை வச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு பழைய கதை, ஒரு ஊரில் வெள்ளம் எல்லா பொருளையும் அடித்து அப்படியே தூக்கி போயிட்டே இருக்குது. இன்னொரு ஊர் இல்லை வழியாக அந்த பொருள்லாம் போகுது, கட்டில் அது பொருள் சில திங்ஸ்லாம் அப்படி மிதந்து போகுது. ஏதோ அந்த அடிச்சு அவன் போய் என்ன பண்ணுறான், பொருளெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு வரான். எங்கேயோ அடித்து கொண்டு வருது, இவங்க போய் ஓடி அந்த இதில் போய் எட்டு வரான். ஒருத்தன் போய் ஒரு பொருள் என்ன பண்ணியிருக்கிறான், அப்படியே பிடிச்சா போயிட்டே இருக்கான். எல்லோரும் வாப்பாங்க, இவன் போயிட்டே இருக்கான். பெருசாக மாட்டிடுச்சு போல அப்படின்னு நினைக்கிறான். வாப்பா அப்படின்னா கடைசியில் பார்த்தா ரொம்ப போயிட்டுருக்கான் டீப்பாக. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்களாம், பரவாயில்ல நீ பொருள் வராட்டம் வரலாம், ஆள் சேருங்கிறான். அப்போ விட்டுருன்னு இருக்கான். அவன் சொல்கிறான், நான் எங்கே பிடிச்சிருக்கேன், அதுதான் என்ன பிடிச்சிருக்கு, கரடி. அவன் பிடிச்சது ஒரு கரடி போய் இருக்குது, அதை போய் பிடிச்சிருக்கிறான். அவன் சொல்லியிருக்கிறான், நான் பிடிக்கல, அது என்ன பிடிச்சிருக்குன்ட்டு. ஸோ நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாம் அதை வச்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அது நம்மளை நாம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. ஆமென். அதனால தான் கடவுள் கிவிங் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபிள்ஸ் கொண்டு வரார். எல்லாம் சொல்லுங்க, கொடுத்தல், கொடுக்க சொல்கிறார். அந்த பணக்காரனை கொடுங்கிறாரு, அவன் அஜுக்கு அப்படிங்க மாட்டிக்கிட்டியா. அவன் என்ன சொன்னான், ஐ எம் பர்ஃபெக்ட், என்கிட்ட ஒரு குறையும் இல்லையே. குறையா எல்லாம் மவனை இப்போ காட்டுறான் பாரு, எங்கே கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு ஒன்று. அதனால தான் இந்த காணிக்க கொடுக்கறது, இதை வச்சே இருதயத்தை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஹார்ட் செக்அப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி கொடுக்குற ஆளாக இருக்கிறாங்கங்கிறத வச்சு அவங்க இருதயம் என்ன கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட முடியும். அதனால தான் கிவிங் இஸ் நாட் மேட்டர் ஆஃப் மணி, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் மைண்ட். கொடுப்பதுங்கிறது பணம் சம்பந்தப்பட்ட ஒன்று அல்ல, அது மனம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, கொடுப்பது என்பது பணம் சம்பந்தப்பட்டது அல்ல, அது மனம் சம்பந்தப்பட்டது. ஏன் அதனால தான் கடவுள் பாருங்க எப்போவுமே கொண்டு வாங்கிறாரு. ஏன் கடவுள் பாக்கெட்டில் எதுவும் இல்லையா? ஒய் காட் ஆஸ்கிங் மணி? நிறைய பேர் கேட்குறாங்க, ஒய் காட் ஆஸ்கிங் மணி? ஏன் கடவுள் பணத்தை கேட்குறாரு? ஏன் நிறைய நேரத்தில் பணத்தை நம்மளை கொண்டு வர சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அது இல்லை என்கிறது அடிப்படையில் கேட்கப்படுகிறது அல்ல. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிங்க, எகிப்தில் காசே இல்லாமல் வாழ்கிறாங்க. மோசே பிரசங்கம் பண்ணுறாரு.
என்ன பிரசங்கம் பண்ணுறாரு? கவலைப்படாதீங்க, 430 வருஷம் அடிமைத்தனமாக இருந்தீங்க, கடவுள் உங்களை என்ன பண்ணுவார்? விடுவிப்பார். விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை கொண்டு போவார். அது மட்டுமல்ல, நீங்கள் போய் ஒரு பெரிய பிளண்டியை பார்ப்பீங்க. ஆனால் போகும்போது இந்த ஊரில் இவ்வளோ நாள் இருந்தீங்களே, அதுக்காக கடவுள் வட்டியும் முதலுமா இந்த ஊருடைய வெல்த்தெல்லாம் உங்கள் கையில் கொடுத்து தான் அனுப்புவார் அப்படின்னார். நான் உங்களை வெறுங்கையாய் போக விடேன். 2 வகையான ப்ராஸ்பரிட்டியை கடவுள் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறார். ஒன்று, நீங்கள் வரும் நாட்களிலே, நாளை தினத்திலே வரும் நாட்களிலே நீங்கள் பார்க்க போகிற அபரிதம் என்கிற ஒன்று. ஆமென். இன்னொன்று, இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணீங்க பாருங்க, அதுக்கு எதுவுமே வராமல் இருந்தால் அதை வட்டி முதலுமா உங்கள் கையில் கிடைக்கும்படியாக செய்வார். ஒன்லி காட் கேன் டூ திஸ். இது தேவன் மட்டுமே இதை செய்ய முடியும், வேற யாருமே செய்ய முடியாது. சில சொல்லாங்களா, முதல்ல வாயில் போட்ட மாதிரிங்க, வரவே வராது. பார்வோன்ட்டு இருந்தே அவர் வர வைக்க முடியும்னா வேற எங்க இருந்து வேணாலும் உங்களுக்கு வர வைக்க முடியும். அவ்வளோ ஈஸி கிடையாது. எகிப்தியன் கையில இருந்தே அவர் பிடுங்கி இவன் கையில் தர முடியும்னா, அப்போ உங்கள் பணம் எங்கே போயிருந்தாலும், உங்கள் உழைப்பு எங்கே போயிருந்தாலும், உங்களுடைய இழப்புகள் எந்த விதத்தில் நடந்திருந்தாலும் வட்டியும் முதலுமா தேவன் அதை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள். 2 விதத்தில் வரும். ஒன்று ரிடம்டிவ் வே, இன்னொன்று என்ன தெரியுமா? ரிடம்டிங்கிறது என்ன? ஒரு ரெஸ்டோர் பண்ணுற காரியம். இன்னொன்று ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், ரெஸ்டோர் அண்ட் ஸ்டோர். ஆமென். இப்போ இதை மோசே பேசுகிறாரு. பேசும்போது அவங்க யாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அன்றாடம் காட்சிகளாக இருக்கவங்ககிட்ட போயிட்டு பணம் வரும், வெள்ளி வரும், பொண்ணு வரும் அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ நம்ம போதனை ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு ஏற்படுது பாருங்கள் அந்த எண்ணம் தான். எப்படி இருக்கும்? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாரோ, இயல்பாக வர்ற எண்ணம் தாங்க. ஆனால் மோசே பேச 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 மக்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகுது. அவன் எதை போதிச்சானோ அதை அவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். உங்கள் கையில் வெல்த் வருது, எல்லாமே வருது. இப்போ அந்த இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்த உடனே இப்போ மோசே சொல்கிறாரு, ஆண்டவருக்காக நாம் ஒரு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ண போகிறோம்? கட்ட போகிறோம். இப்போ உங்களில் மனம் உள்ளவன் எவனோ, எப்படி சொல்கிறாரு? மனம் உள்ளவன் எவனோ அவன் என்ன பண்ணட்டும், எல்லாத்தையுமே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். அப்போது எல்லாரும் கொண்டு வராங்க. கொண்டு வந்தவங்கலாம் பொண்ணு வெள்ளி விளையேற பெற்றது. ஏன்னா அதானே இருக்குது அவங்க கையில். ஒரு கையில் ஈயத்தட்டோடு இருந்தவன் இப்போ என்ன இருக்குது? ஃபுல்லாக தங்கமும் வைரமும் விளையேற பெற்ற அந்த உடைகளும் காரியங்களும் இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு வந்து அவன் போடுறான். இப்போ இதில் என்னென்னா, கடவுளுக்கு தேவையாக இருக்கும் என்றால் அல்லது ஊழியத்துக்கே தேவையாக இருக்கும் என்றால் எடுக்கும்போதே முதல்ல ஒதுக்கி வச்சிட வேண்டியதானே? ஏன் இவர்கள் கைகளில் கொடுக்கப்பட்ட பின்பு அதை கொண்டு வா அப்படின்னு கேட்குறாரு? எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் கேட்குறது தேவைக்காண்டி கிடையாது. நம்ம எல்லார் மைண்ட்லையும் என்ன இருக்குதுன்னா, சபைகள்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எப்போவுமே கொடுப்பாங்க, ஆண்டவருக்கு இது தேவை அப்படின்ட்டு. நமக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நினச்சுன்னா, பாவம் ஆண்டவரே தேவையில தான் இருக்கிறார் போல. நம்ம தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலன்னு உட்காந்துட்ருக்கோம், கரண்ட்டு கட்ட முடியலன்னு உட்காந்துட்ருக்கோம். பாவம் வாரம் வாரம் அவர் தேவையில் இருக்கும் ஒரு தேவன். இப்போ இவங்க இப்போ சர்ச்சுக்கு வர்றவங்களே நினச்சி நம்ம எப்படியாவது கடவுளின் தேவையை சந்திச்சிருவோம், பாவம் அவர். ஏன்னா இவர் பண்ணுற புலம்புல பார்க்கும்போது கடவுளே பெரிய தேவையில தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியே தோணும். ஏன்னா ஒரு பாய்க்காக 10 வாரம் ஜோம் பண்ணிட்டு இருப்போம். ஆண்டவரே பாயை தருவீராக, சேரை தருவீராக அப்படின்ட்டு இது பண்ணோடனே பாவம் பாவம் பரலோகமே பெரிய நஷ்டத்தில் ஓடுது போல, சொமாலியா மாதிரி இருக்குது போல ஹெவனு. அந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இங்கே யார் நின்று ஒன்றும் தேவையில்லை அப்படின்லாம் கேட்டதே கிடையாது. அதனால தான் நான் எப்போவுமே மக்கள்கிட்ட சொல்லுவேன், உங்கள் கிவிங் எப்போவுமே நீட் பேஸ்டில் இருக்க வேண்டாம். அதனால தான் இங்கே எவ்வளோ வாரங்கள் பிரசங்கங்கள் ஓடும். நீங்கள் உட்காந்து கேட்டிங்கன்னா, அந்த தேவை இருக்குது கொடுங்கள், இந்த தேவை இருக்குது கொடுங்கள் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்டே கேட்க மாட்டீங்க. ஏன்னா தேவையை வைத்து கொடுக்க வைக்கிறதுக்காக கடவுள் எதையும் என்ன பண்ணல, வைக்கலை. அப்புறம் ஏன் கடவுள் நம்மகிட்ட கேட்குறாரு நிறைய நேரம் அப்படின்னு சொன்னால், நம்ம இருதயம் எங்கே இருக்குங்கிறத கொடுக்கறது மூலம் தான் தெரிய முடியும். ஹல்லேலூயா.
இயேசு வந்து மேத்யூவில் இதை சொல்கிறாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். எல்லாம் சொல்லுங்கள், பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அப்போ எங்கே காசு போதோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் மனசு அங்கே தான் இருக்குது. அப்போ கடவுள் கையில் நிறைய கொடுத்துட்டு இப்போ கொண்டு வான்னு இப்போ பார்க்குறாரு, என்ன பண்ணுறான்னு பார்க்குறாரு. சில ஊரெல்லாம் இவன் இன்ஹெரிட் பண்ணும்பொழுது என்ன பண்ணுறாங்க, சில பேர் அந்த தரித்திர புத்தி அவங்கள உடலை பாருங்க, டப்பு டப்புன்னு எடுத்து போய் ஒழிச்சு வைக்கான். எல்லாரும் என்னப்பா யாரும் எடுக்கல எதுவும் அப்படின்னு, ஆமாம் எடுக்கலை அப்படிங்க. அந்த மஞ்சள் சட்டை போட்டிருக்கான் பாருங்க, அந்த பச்சை சட்டை அவன் எடுத்துட்டான் அப்படின்னு அங்கே வெளிப்பாடு வருது. கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாம், இதுதான் ஸ்டோரி. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த மாதிரி காரியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒழுங்குகள் அங்கே என்ன பண்ணப்படுகிறது, ஏற்படுத்தப்படுகிறது. இது எல்லாமே ஏதோ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது, மனம். எல்லாம் சொல்லுங்க, மனம். அப்போ ஏன் கொடுக்க சொல்கிறாரு, ஏன் கேட்க சொல்கிறாருன்னா, ஒன்றும் இல்லைப்பா, பணத்தை நீ எவ்வளோ வேணாலும் வச்சிருக்கிறது பிரச்சனை இல்லை. பணம் ஒன்றை வச்சிருக்கக்கூடாது, அது ஒன்றை ஆளக்கூடாது. அப்போ அது ஒன்றை ஆளாமல் இருக்கணும்னா ஒரு முக்கியமான வழி இருக்குது, அதுக்கு பேர் கிவிங். சரி, இப்போ இன்னொரு விதம் சொல்கிறேன். இப்போ நிறைய வச்சிருக்கவங்க கிட்ட கடவுள் கொடுன்னு சொன்னால் ஒரு நியாயம். கரெக்டா? ரொம்ப ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, கடவுள் வந்து அவனை கூப்பிட்டு கொடு அப்படின்னு சொன்னால் ஓகே. இப்போ நம்ம இப்போ சொன்ன பிரின்சிபிள்ஸை செய்கிறதுக்காக ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் சில இடத்துல நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தா இல்லை, அவங்கக்கிட்டே இல்லை மீன்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அவங்களையும் கூப்பிட்டு கடவுள் என்ன பண்ணுறாரு, கொண்டு வா கொடு அப்படிங்கிறாரு. இப்போ இந்த இடத்துல தான் ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டியது இருக்குது. என்ன யோசிக்க வேண்டியிருக்குது, ஏன் அப்படி கொடுக்க சொல்கிறாரு? இப்போது உதாரணத்துக்கு அந்த ஏழை விதவை வீட்டில் போய் எலிசா என்ன பண்ணுறாரு, முதல்ல கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் என்ன அந்த அம்மா நம்பி போயிட்டாங்க. போன உடனே இவர் சொல்கிறாரு, ஏன்னா அது கொஞ்சோல மாவு கொஞ்சோல எண்ணெய் இருக்குது. இப்போ அவர் சொல்கிறாரு, முதல்ல சுட்டு எனக்கு கொண்டு வா அப்படிங்கிறார். தண்ணி கொண்டு போன அம்மா படார்னு ஓடி வந்துட்டாங்க. ஐயா நம்பி போனேன், நீங்கள் சொன்ன எங்களுக்கே 2 தான் இருக்குது, ஒன்று எனக்கு இன்னொன்று என் பையனுக்கு. இதுதான் எங்கள் எக்கனாமி. இதுக்குள்ளே தீர்க்கதரிசி ஐயா வந்து கேட்டிங்கன்னா எங்கேருந்து கொடுக்க, அதுவும் முதல்ல கொண்டு வாங்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சு ஏதாவது மீதி இருந்து கொண்டு வாங்கினாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு. எப்படி இப்போ ஏன் இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட கூட சில நேரத்தில் கேட்குறாருன்னா, அங்கே தான் விசுவாசம் என்கிற ஒன்றை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா, வாழ்க்கையில் உங்கள் தரித்திரத்தை நீங்கள் உடைக்கணும்னா, யூ மஸ்ட் லேர்ன் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்கள், ஃபெய்த். மறுபடியும் சொல்லுங்கள். இந்த விசுவாசம்ங்கிறது என்ன தெரியுமா, காணப்படுகிற வளங்களை விட காணப்படாத ஆதாரமாக இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ இதை இவங்க செயல்படுத்தும் பொழுது அவங்களுக்கு இன்னொரு வழி திறக்கப்படுகிறத அவங்க பார்க்குறாங்க. அதுதான் விஷயமா இருக்கு. அப்போ கொண்டு வான்னு கேட்குறாரு. இப்போ என்ன, நான் கொண்டு வந்து கொடுத்தா என்ன நடக்குதுன்னு சொன்னால், பஞ்சம் முடிகிற வரைக்கும் எண்ணெயும் குறையல மாவும் குறையலை. ஆமென். அப்போ என்ன ஆகுதுன்னா, கடவுள் ஒரு மனுஷன் இடத்துல கேட்டு அவனை ஓட்டாண்டி ஆக்குற வேலையை பண்ணாமல் அவனை ஒய்யாரமாக தூக்குற வேலையை அவர் செய்கிறார். ஆமென். அப்போ ஆண்டவர் கேட்குறது, ஆண்டவர் என்னை கேட்பாருன்னு சொன்னால் என்னை கொடுக்க சொல்லுவார்னா என்ன ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்காக கிடையாது, என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்துவதற்காக. ஆமென். இது விளங்கணும் பாருங்க. அதனால தான் எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது, ரொம்ப அற்புதமான பிரின்சிபிள்ஸாக நான் பார்க்குறது, இட்ஸ் a sowing and reaping, it's giving. ஏன் அப்படின்னா, கிவிங் இஸ் a God's nature. எல்லாம் சொல்லுங்க, கொடுப்பது என்பது தேவனுடைய சுபாவமாக இருக்கிறது. தரித்திர மனநிலை இருக்கிற ஒரு ஆள் தான் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாயை எடுக்க முடியுமா, தான் பர்ஸில் இருந்து கொஞ்சம் பணத்தை எடுக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். போயிடக்கூடாது, எனக்கு வரட்டும், நான் கொடுக்கேன். அதை தான் நம்ம எப்போவுமே யோசிப்போம். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வரும். நீங்கள் ஒரு நிலத்தில் போய்
நிலமே நீ எனக்கு ஒரு 100 மூட்டை அறுவடை தந்தன்னு வையன், நான் ஒரு 10 மூட்டை விதைக்கலான் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா எப்படி இருக்கும்? கேஸ் ஸ்டவ்கிட்ட போய் அடுப்பே சமையலை மட்டும் நல்லபடியாக எரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஸ் உனக்கு தரலான் இருக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? இது எல்லாமே ரிவர்ஸ் திங்கிங். விதைப்பு இல்லாமல் அறுப்பு இல்லை. எல்லாம் சொல்லுங்கள், விதைப்பு இல்லாமல் அறுப்பு இல்லை. நீங்கள் குறைவான வளங்களில் நீங்கள் இருக்கும் பொழுதும் தேவன் உங்களை கொடுப்பதற்காக அழைக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் குறைவான வளங்கள் இருக்கும்போது கொடுப்பதை அவர் விசுவாசம் என்றும் அதை விதை என்றும் அவர் கருதுகிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கம்மியாக இருக்கும் போதும் நான் கொடுக்க போகிறேன், ஏன்னா அது விசுவாசமாகவும் விதையாகவும் இருக்கிறது. ஆமென். இப்போ இது இவ்வளோ பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மேட்டரா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. ஏன் தெரியுமா? இது மணி இல்லை, இது மைண்ட், இது ஹார்ட் சம்மந்தப்பட்டது. ஏன்னா ஒரு ரியல் ப்ராஸ்பரிட்டி ஹார்ட் சரியாகிறதெல்லாம் நடக்குது. இருதயங்கள் வளமாய் மாறும் என்றால் வாழ்வு வளமாக மாறும். இருதயம் உதார குணமாய் மாறும் என்றால் வாழ்வு உதார குணமாய் மாறும். இன்னைக்கு வாழ்க்கையில மக்கள் தரித்திரத்தில் இருப்பதற்கு காரணம் அவருடைய எண்ணங்களும் இருதயங்களும் தரித்திரத்தில் இருக்கிறது. அதனாலதான் எண்ணங்களையும் இருதயங்களையும் தரித்திரத்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வருவதன் மூலம் தான் அவங்க வாழ்க்கையே செழிப்புக்குள்ள அவரால் கொண்டு வர முடியும். ஆமென். அப்போ இது இவ்வளோ முக்கியமான காரியமானா கண்டிப்பா இயேசு ஒரு முறை ஒரு தேவாலயத்துக்கு போறாரு. அவர் பண்ற காரியத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக் ஆகிடும். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆலயத்தில் எல்லாரும் காணிக்கை போட்டுட்ருக்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே உட்கார்ந்துருக்கிறார். எங்கே உட்காந்துருக்காரு தெரியுமா? ஆராதிக்கிற இடத்துல இல்லை. எங்கப்பா ஜெபம் எங்கே நடக்கு, ஆராதனை எங்கே நடக்கு, அங்கே போய் உட்காருவோம் அப்படி இல்லை. காணிக்கை பிடி பக்கத்தில் உட்காந்துருக்கிறார் தலைவர். உட்கார்ந்தது மட்டும் இல்லை, யார் யார் எவ்வளோ போடுறாங்கன்னு பார்க்குறாரு. இது தேவையா, இது வேணுமா பார்த்துட்டு கடைசியில் கமெண்ட்ரி வேற சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? எல்லாரும் போட்டாச்சாப்பா, ரைட், இவள் எல்லோரிலும் அதிகமாய் போட்டாள் அப்படின்ட்டு. எப்படி சொன்னீங்க? அப்போ யார் யார் எவ்வளோ போட்டாங்கன்னு கரெக்டாக தெரியுது அவருக்கு. காணிக்கை பெட்டிக்கிட்ட அவர் உட்கார்ந்து யார் யார் எவ்வளோ போடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாரு. ஏன்னா அதுதான் இருதயங்கள் வெளியில் தெரிகிற இடமா இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, கொடுப்பது உங்கள் இருதயத்தை காட்டுகிற ஒரு காரியமாக இருக்குது. ஆமென். நான் சொல்கிறேன், நான் இன்னைக்கு பேசுகிற காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியமாக நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே சில பழக்கங்கள் நடக்காமல் வெளியில் இருக்கிறத உங்களால் ஈர்க்க முடியாது. இது எப்படின்னா டியூனிங் இங்கே தான் இருக்குது. இந்த உலகம் ஒன்றும் தரித்திரத்தில் இல்லை. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ இந்த பூமி எப்படி இருக்குது? நிறைவாக இருக்குது. திருநெல்வேலி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமென். திருநெல்வேலியில் என்ன பிரதர் இருக்குது அப்படின்னீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது. தரித்திரம் முடிச்ச ஊரில் உட்காந்துருக்கோம். இதே சென்னை, பெங்களூர் எல்லாம் பரவாயில்ல, அங்கே போய் பாருங்கள், அங்கேயும் இதே கதை நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த தரித்திரம் பிடிச்சவங்களுக்கு எங்கேயும் தரித்திரம் தான் முடிச்சிருக்கும். வளமாக இருக்கிறவங்க எங்கே வேணாலும் வளமாக இருப்பாங்க. அவ்வளோதான். ஆமாம். அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு காசு இல்லைன்னு எனக்கு எத்தனை போன வரும் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லுவேன், என் தேவன் அவருடைய கிங்டம்ல இருந்து உங்களை யூஎஸ்ல இருக்கிறவங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிதான் ஜோம் பண்ணுவேன் நான் உங்களுக்கு. நீங்கள் அமெரிக்காவிலையும் இருக்காதீங்க, திருநெல்வேலியும் இருக்காதீங்க, கிங்டம்குள்ளே வந்துடுங்க. எப்பவும் ப்ராஸ்பராக இருப்பீங்க, எப்பவும் நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க, எப்பவும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமென். இதுதான் வற்றாத ராஜ்யம். ஆமென். ஆமாம். என்ன ஆட்சி வந்தாலும், யார் யார் வந்துட்டு போனாலும் உங்கள் கொடி பறந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். மோடி வந்துட்டாரே மறுபடியுமா அப்படிங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் நான். முதல்ல நம்ம திங்கிங் பேட்டர்ன் மாறணும். மோடி என்ன கடவுளா? அவர் நினச்சா எல்லாம் பண்ணிட முடியுமா? அவரெல்லாம் அவருடைய காரியம் எதுவும் உங்கள் வாழ்க்கையை பாதிக்காதபடி இந்த ராஜ்யம் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். மெசேஜ்லாம் லைவில் தான் போயிட்டு இருக்குது. டிவியில் வேற, எங்கள் லோக்கல் சேனலில் வேற அதை போடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஏன்னா கோரேசின் நாட்களிலும் தரியின் நாட்களிலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. கோரேசு, தரியு இவங்கெல்லாம் ராஜாக்கள், இவங்க ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா இவனுடைய வெற்றி மாறாததாகவே இருக்குது. ஏன்னா இவனுடைய வெற்றி தேவனால் உண்டாகிற வெற்றியாக இருக்கிறது. அல்லேலூயா. இவனுடைய சக்சஸ் தேவன்கிட்ட இருந்து வருது, இவனுடைய வெற்றி தேவனால வருது. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸோ இவனுடைய வெற்றி தேவன்கிட்ட இருந்து அது என்ன பண்ணுது, உண்டாக ஆரம்பிக்குது. அப்போ யார் ஆட்சிக்கு வரலாம், யார் எப்படி இருக்கலாம், நீங்கள் அதை மைண்டில் வைக்காதீங்க, அதை உங்கள் மனசுல இருந்து எடுத்துருங்க. இந்த பிஸ்னஸ் உலகத்தில் போகிற நம்ம என்ன சிந்திக்கிறோம், என்ன பேசுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் சிந்தனையும் உங்கள் பேச்சும் வளமான வாழ்க்கைக்கு முக்கியமான காரியமாக இருக்குது. கண்டதை திங்க் பண்ணிட்டு கண்டதை பேசிட்டு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாதீங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். முடியவே முடியாது. உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க உங்கள் மனதையும் உங்கள் வாயையும் நீங்கள் கடவுளுக்கு கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா கடவுளாலே உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அப்படிங்கிறது தான் உண்மை. யூ மஸ்ட் கிவ் யுவர் மைண்ட், யுவர் ஹார்ட், யுவர் டங். இது தேவை அவருக்கு. அதனால தான் என் மகனே உன் நெஞ்சை எனக்கு தாராயா அப்படிங்கிறார். ஹலோ, எதைத்தா? உன் இருதயத்தா, என் இதைத்தான் கேட்குறாரு. ஏன்னா நீ இதை தராம நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதை தந்தன்னா பண்ண முடியாது எதுவும் கிடையாது. விளங்குதா? ரெண்டுமே ஒரே இதில் தான் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ கவனிங்க, யார் யார் எவ்வளோ கொடுக்குறா அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில் சொல்கிறாரு, இவள் எல்லாரும் என்ன பண்ணா, அதிகமாய் கொடுத்தாள் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் பாட்டிக்கு சின்ன வயசில் இதை பற்றி ஒரு ரெவலேஷன் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு என்ன ரெவலேஷன்னா, அந்த அம்மா தான் இருக்கிறதுல கம்மியாக போட்டுச்சு. இங்கே பாரு தம்பி, ஏசப்பாவுக்கு நிறைய போட்டதெல்லாம் பிடிக்காது, 10 பைசா 20 பைசா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு பெரிய வெளிப்பாடு பாருங்க. அதனால் சர்ச்சைக்கு போகும்போதெல்லாம் 10 பைசா 20 பைசாவே நான் கொண்டு போயிருக்கேன். ஏன்னா ஏசப்பாவுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். 2 என்ன எத்தனை 2 துட்டா 2 காசா எப்படி வருது? ஒரு துட்டுக்கு சமமான 2 காசுகள். பரவாயில்ல, அது 2 காசு தான் போட்டிருக்கு, நம்ம 10 காசு 20 காசுலாம் போடுறோம். இப்படி சொல்லிட்டேன். கடவுளுக்கு ஒன்றும் பெருசாக கொடுக்க வேண்டியதில்லை, சும்மா நம்ம யார் இருக்கிறதுல கம்மியாக போட்டாங்களோ அவங்கள தான் அவர் பாராட்டினார். இப்படி ரெவலேஷன் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி ஏசங்க என்ன சொன்னார், உங்கள் எல்லாரிலும் இவள் அதிகமாய் போட்டாள். இப்போ அதிகம்ங்கிறது போட்டதை வச்சு கணக்கு பண்ணுறது இல்லை, மீதி எவ்வளவு இருக்குங்கிறத வச்சு கணக்கு பண்ணுறது. புரியல? யாருக்கெல்லாம் புரிஞ்சுன்னு தெரில. புரிஞ்சா? இப்போ நம்ம வழக்கமாக எப்படி கணக்கு பண்ணுறோம், அதிகம்ங்கிறது எப்படி, எவ்வளோ கொடுத்தீங்க அப்படிங்கிறத வச்சு. ஆனால் அவர் எப்படி கணக்கு பண்ணுறாருன்னா, இவள் தன் ஜீவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். அப்படின்னா அர்த்தம்னா அங்கே ஒன்றுமே இல்லை, அக்கௌண்டு காலி. மீதி எல்லாருமே இவ்வளோ ஒரு 100-2000 தாள் இருந்தது, அதுலேருந்து ஒரு 2 தூக்கி போட்டிருக்கான். ஆனால் அந்த அம்மாவுக்கு இருந்ததே அவ்வளோதான், அதை அப்படியே போட்டு போயிடுச்சு. இப்போ சொல்கிறாரு, இவள் தான் அதிகமாய் போட்டாள். ஏன்னா அவள் பேங்க் பேலன்ஸே காலி பண்ணியிருக்கா. நீங்களெல்லாம் உங்கள் நிறைவிலிருந்து கொடுத்தீர்கள், எதிலிருந்து கொடுக்குறா? அப்போ நீங்கள் நிறைய கொடுக்க முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நிறைய கொடுக்க முடியும். நீங்கள் நிறைய கொடுக்கறதுக்கு நீங்கள் உங்ககிட்ட நிறைய இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. புரியாத மாதிரி இருக்கும், இப்போ புரியும் பாருங்க. ஏன்னா குறைவாக இருக்கிற நேரங்களில் நீங்கள் கொடுப்பதை தேவன் நிறைவான விஷயமாக பார்க்கிறார். இதை இப்படி சொல்கிறேன் பாருங்களேன். $10,000 இருக்கிற ஒரு ஆள் $1000 கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் $10 தான் இருக்க ஒருத்தன் கேட்டேன், அவங்க அதை தூக்கி கொடுக்குறாங்கன்னா அது அதை விட எப்படி இருக்குது, பெரிய விஷயமா இருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை எப்படி சொல்கிறாருன்னா, ப்ரெசியஸ் சீட் அப்படிங்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், ப்ரெசியஸ் சீட். சங்கீதத்தில் நான் படிக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல விதைக்கும்போது விதைக்கிறவர்கள் ரொம்ப ப்ரெசியஸானதை விதைக்கிறாங்க. ப்ரெசியஸ்ன்னு எப்படி மாறுதுன்னா,
அவங்க வாழ்க்கையில் அவ்வளோதான் இருக்குது. ஆனால் அதை எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அது எப்படி இருக்குது, விலையேற பெற்றதாக மாறுகிறது. ஆமென். அப்போ நீங்கள் கஷ்டமான நேரத்தில், குறைவான நேரத்தில் கூட நீங்கள் கொடுக்குற காரியங்கள் விலையேற பெற்ற விதையாக தேவன் பார்க்கிறார். ஆமென். அப்போ நீங்கள் நினச்சிக்க கூடாது, இந்த கிவிங்கை நான் ஆப்ரேட் பண்ணணுன்னா எனக்கு ஒரு பெரிய வெல்த் இருக்கணும், அப்போதான் நான் ஆப்ரேட் பண்ண முடியும். கொடுப்பதை என் வாழ்க்கையில் நான் செயல்படுத்த வேண்டும் என்றால் மிகப்பெரிய செல்வந்தனாக நான் இருந்தால்தான் அதை செய்ய முடியுங்கிறது இல்லை. இப்போது இருந்தே அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. வாவ். அதனால தான் பாருங்கள், பைபிளுடைய காரியங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன் அப்படின்னா அது நீங்கள் ஒன்று அடைஞ்ச பிறகு தான் செய்யணும்னு சொல்கிறது இல்லை, இப்போவுமே செய்ய முடியும்னு சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு போதனையை கேட்குறது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னு சொன்னால், உங்கள் கொடுப்பதின் மூலம் உங்கள் இருதயங்கள் செவ்வையாக்கப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்கள், கொடுப்பது இருதயத்தை செவ்வைப்படுத்துகிறது. ஆமென். பணத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா, பணம் உங்களை வைத்திருக்கிறதாங்கிறத இதை வச்சு என்ன பண்ண முடியும், அளவீடு செய்து கொள்ள முடியும். அப்படிங்கிறது தான் முக்கியமான காரியம். பாருங்கள், எப்பவும் உங்கள் மைண்டில் பணம் 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 இதுவே ஓடிக்கிட்டு இருக்குன்னா அப்போ உங்களை எது ஆளுது? ஆனால் பணம் எனக்கு தேவை, ஆனால் என் தேவன் அது எனக்கு தருவார் என்று தேவன் என் மனதை ஆக்கிரமிக்கிறார்னா அப்போ என்ன தேவன் ஆளுகை செய்கிறார்னு அர்த்தம். ஆமென். அதனால தான் சொல்ல வர்றாரு, நீ எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம்னு தேவைகளுக்காக கவலைப்படாத, இதெல்லாம் உனக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். உன் பிதாவை யோசி, உன்னுடைய ஆதாரத்தை பற்றி சிந்தி, உன் வளங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆதாரத்தை பற்றிய சிந்தனைகள் வளங்களை குறித்த போராட்டங்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறது. ஆமென். ஸோ என்ன உடுத்துவோம், என்ன குடிப்போம், என்ன சாப்பிடுவோம், என்ன செய்வோம், இந்த கவலையில் வாழ அவர் உங்களை கூப்பிடல. நீங்கள் யார், உங்கள் அப்பா யார், இதை சிந்திக்கிறதுக்கு இயேசு கூப்பிடுறாரு. ஆமென். அப்போ உங்கள் அப்பா யார், நீங்கள் யார், இந்த இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கும் போது வாழ்க்கையின் தேவைகளுக்காக நீங்கள் போராட மாட்டீங்க. வாழ்க்கையின் தேவைகளுக்கான காரியங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பது வாக்காக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், கூட கொடுக்கப்படும். நல்லா சொல்லுங்கள், கூட கொடுக்கப்படும். அப்போ இயேசுவின் போதனையே எப்படி இருக்குது, ஹவு டு கெட் மோர், எப்படி உங்களுக்கு அதிகம் உண்டாகும், எப்படி அதிகத்தை நீங்கள் பெறுவீர்களுங்கிறத அவர் என்ன பண்ணுறாரு, சொல்லி தரார். அப்போ பைபிள் இதை குறித்த காரியத்தை குறித்து பேசும்போது நீங்கள் ஏழ்மையாகவே இருக்கணும்னு சொன்னால், ஏழ்மை தான் கடவுளுடைய ஐடியானா கடவுள் கொடுக்கறத பற்றியே சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா கொடுக்க 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 ஒரு மனிதன் செல்வந்தனாக மாறுகிறான். அவர் கொடுக்கறத பற்றி போதிக்கும் போதெல்லாம் நீங்கள் பைபிள் எங்கெல்லாம் வாசித்து பாருங்கள், ரிட்டன் வர்றதை சொல்கிறார். நீங்கள் ஒரு இந்த வீக்கில் போய் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், எங்கெல்லாம் பைபிளில் கிவிங் பற்றி இருக்குதோ அது கூட ஒரு அட்டாச்மெண்ட்டும் சேர்த்து தான் இருக்கும் ரிட்டன் வர்றதை பற்றி. எல்லா ஸ்கிரிப்சரையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நம்ம கொடுக்கணும் ஆனால் திரும்ப கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க, நான் ஒரு நிலத்தில் விதைப்பேனா ஆனால் எனக்கு அறுவடை வரணும்னு நான் எதிர்பார்க்கவே கூடாது அப்படின்னு நினச்சா எப்படி? இப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் பைபிளில் அப்படி சொல்லவே இல்லையே. தேவன் என்ன சொல்கிறாரு, உன் தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலைக்கு கொண்டு வா, தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வா. உன் வருமானத்தில் 10% எடுத்து கடவுளுடைய ஆலயத்துக்கு கொண்டு வா, கடவுளுடைய பிரசன்னத்தண்டை கொண்டு வா. அப்படி நீ கொண்டு வரும்போது வானத்தின் பலகணிகளை நான் திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ என்று இவைகளால் என்னை சோதிச்சு பார் அப்படிங்கிறார். எப்போதுமே ஆண்டவன் என்னை சோதிக்காங்கிறது சொல்கிறாங்க மக்கள். ஆனால் ஆண்டவனே சொல்கிறான், என்ன நீ சோதிச்சுக்கோங்கிறான். யூ கேன் டெஸ்ட் காட். எந்த விதத்தில்? கொடுப்பதின் மூலம் அவரையே சோதிக்கலாமா? இந்த கொரியா தேசத்தில் ஒரு பெரிய சர்ச் இருக்குது, மிகப்பெரிய சர்ச், உலகத்திலே அது பெரிய சர்ச்சா, அது பால் யாங்கிச்சோட சர்ச். அந்த போதகர் சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு கொடுத்தாரு, அதை கொடுக்க சொன்னார், நான் அதை வீட்டை கொடுத்துட்டேன். அப்புறம் கார் வந்தது, காரை கொடுக்க சொன்னார், நான் காரை கொடுத்துட்டேன். இப்படி என் வாழ்க்கையில் நிறைய விஷயத்த தேவன் சொல்லும் போதெல்லாம் கொடுத்துட்டேன். என்னமோ தெரில, இந்த ஆண்டவர் என்னை ஏழையாகவே விட மாட்டேக்காரு, ஏன்னா நான் கொடுக்க கொடுக்க வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற. என்னால் தரித்திரனாக முடியவில்லை அப்படிங்கிறார். வழக்கமாக பணக்காரனாகவும் இல்லைன்னு மக்கள் கஷ்டப்படுவாங்க. இவர் சொல்கிறாரு, என்னால் கீழே போகவே முடியல பாஸ். ஏன்னா மேலே போகிற பிரமாணத்தை உபயோகித்து விட்டு எப்படி ஒரு ஆள் கீழே போக முடியும்? கீழே போகவே முடியாது, மேலே தான் வருவீங்க.
லிஃப்ட்டில் ஏறிட்டு சுவிட்ச் இப்படி இருக்கிற சுவிட்சில் நம்பர் 8ன்னு அனுப்பிச்சிங்கன்னா அப்புறம் மேலே தானே போவீங்க, கிரவுண்ட் ஃப்ளோருக்கா போவீங்க? அப்போ கிவிங்கிறது தரித்திர உலகத்தை தாண்டி செல்வ உலகத்திற்கு மேலே போகிறதுக்கான ஒரு காரியமாக இருக்குது. அதனால தான் அதை அழுத்த சொல்கிறாரு, அதனால தான் அதை போட சொல்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் காசே இல்லாத ஆளாக இருக்கலாம், இப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் உங்கள் இருதயத்தை உதாரத்துவமாக்கி இந்த நிலையிலிருந்து நீங்கள் பகிர்ந்துக்க ஆரம்பிங்க. ஒரு ஃப்ளோ உங்கள் வாழ்க்கையில் வர்றதா இல்லையான்னு பாருங்கள், ஒரு நிறைவு வருதா வரலையான்னு பாருங்கள். இன்னைக்கு பெரிய அளவில் கொடுத்த எல்லாருமே ஒரு நேரத்தில் ரொம்ப சாதாரணமாக அதை பயிற்சி செய்தவர்கள் தான். இப்படி ஒரு போதனையை ஒருவர் கேட்டுக்கொண்டிருந்தார். கென்னத் கோப்லன்கிற ஒருவர் கேட்டுக்கொண்டிருந்தார் இப்படி ஒரு போதனையை. அந்த போதனையை செய்தவர் கென்னத் கேஹின்கிற ஒருத்தர் இதை பண்ணிகிட்டு இருந்தார். இந்த கேஹினுடைய போதனையை கோப்லன் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே இப்பொழுது விதைக்கிற நேரம்னு சொன்னார். சிலருக்கு அந்த வார்த்தையே புதுசு இல்லையா, அது என்ன விதைக்கிற நேரம்? நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்க, காணிக்கை எடுக்கும் நேரம்னே டக்குன்னு பரிசை பிடிச்சிடுவாங்க, எடுக்க போகிறாங்களாம் அப்படின்ட்டு. விதைக்கும் நேரம் இருக்கிறாரு. ஃபுல் போதனையும் இதை பற்றி தான் கொடுத்துருக்காரு. தடவுனா ஒன்றுமே இல்லை கொடுக்குறதுக்கு. கடைசியில் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் கோட்டில் இருக்கிற ஒரு பட்டன், கொஞ்சம் அந்த அதில் அந்த வெள்ளி இதில் மாதிரி இருக்குது ஒரு பட்டன், அதை பிச்சு, கடவுளே என்ன விதைக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை, இதுதான் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு விதையை என்ன பண்ணாராம், விதைச்சாராம். நான் இப்போ அவருடைய வாழ்க்கையும் அவர் வாழ்கிற விதமும் எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் 32 பேருக்கு விமானத்தை பரிசாக வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை வேலை மாதிரி இருக்கு. நீங்கள் போய் யூடியூப்ஸில் போய் பாருங்கள், கூகுளில் போய் நீங்கள் பாருங்கள், யூடியூப்ஸில் அவர் மெசேஜ் போய் கேளுங்க. கென்னத் கோப்லன், அவருக்கு விமானம் இல்லை, 32 பேருக்கு அவரே வாங்கி கொடுத்துருக்கிறாரு. ஓன் ஜெட் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வாங்கி கொடுத்துருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளவு சாதாரணமான நிலையிலிருந்து துவங்கி அவ்வளோ தூரம் அவரால் என்ன பண்ண முடிஞ்சுது, போக முடிஞ்சுது பாருங்க. அது ஏன்னா கிவிங் அது ஒரு நார்மலான திங்ஸே கிடையாது. அது உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வெளியிடுகிற ஒரு முறையாக அது இருக்கிறது. சின்னதாக அவ்வளோதான் சில தங்கங்கள் என் வாழ்க்கையில் இருந்திருக்குது, அவ்வளோதான் சில பணங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் சில நல்ல வார்த்தைகளையும் சில நல்ல காரியங்களையும் கேட்கும் பொழுது சும்மா இருக்க முடியாது பாருங்க. தூக்கி கொடுத்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஊழியத்திலே பாருங்கள், கோல்டு ஆஃபரிங் வராத சர்வீஸே கிடையாது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸு கோல்டு ஆஃபரிங் இல்லாத சர்வீஸே கிடையாது. வெள்ளியும் பொண்ணும் வருது, அது ஆண்டவர் ஒரு சைன் மாதிரியே தராரு. கோல்டுனா பரவாயில்ல, வெள்ளியும் சேர்த்தே வருது. ஏன்னா இது எல்லாமே ஒரு அடையாளமாக இருக்குது. என்ன அடையாளமாக இருக்குதுன்னா, வெள்ளி அவருடையது, பொண்ணு அவருடையது. அவருடைய பிரசனை எங்கெல்லாம் இருக்கோ அங்கே பொண்ணு விளையும். அதை தான் ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்கள் வாழ்க்கையில் வேர் தேர் இஸ் ஹிஸ் பிரசன்ஸ், எங்கெல்லாம் அவருடைய பிரசனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தங்க விளைய ஆரம்பிக்கும், அங்கெல்லாம் வராத செல்வங்கள் வரும், அதுவரை உண்டாகாத காரியம் உண்டாகும், அதுவரை கிடைக்காதது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும், அதுவரை உண்டாகாத பிஸ்னஸும் தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏமா நம்மளை ஒன்றும் இப்படி கஷ்டப்படுறதுக்காக கடவுள் கூப்பிடல. பிரதர் சொல்கிறார், மாடு மாதிரி உழைச்ச பிரதர், அப்போ கூட நான் முன்னேறலங்கிறார். நான் சொன்னேன், எந்த மாடு முன்னேறி இருக்கு? மாடு மாதிரி முளைக்குது, உங்களை கூப்பிடல. தேவனை யாருன்னு அறிஞ்சு, நீங்கள் எப்படி அவருடைய சாயலுங்கிறத அறிஞ்சு, அவருடைய பிரமாணங்கள் அவர் எப்படி வச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மாடு மாதிரி உழைக்க வேண்டியதில்லை. நீங்கள் லைட்டாக பண்ணும்போதே எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்காக. ஆமென். எளிதாகவே நீங்கள் அதை சுதந்திரிப்பீர்கள் அப்படிங்கிறதான் வாக்கா இருக்குது பாருங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு முறை என்கிட்ட இருந்த பணம்லாம் முடிஞ்சிடுச்சு. கடைசியாக ஒரு 5000 ரூபாய் இருந்தது, லாஸ்ட் மணி, அவ்வளோதான். நிறைய கனவுகள் இருக்குது, நிறைய திட்டங்கள் இருக்குது, வீட்டுக்கு போகணும். ஸோ ஒரு போதனை இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன், ஒரு பேசிகிட்டு இருக்கிறார், கேட்டுகிட்டே இருக்கிறேன். ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, ஆசீர்வதிக்கப்பட்டேன் அந்த போதனையினால். ஒரு கவர் எடுத்தேன், அமௌண்ட் எழுதினேன், காசை உள்ளே வச்சேன், அந்த 5000 ரூபா போட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இப்படி எத்தனையோ முறை
அந்த லாஸ்ட் காசுன்னு சொல்லுவோம்ல, கடைசி மணி, அந்த எட்ஜுக்கு நான் போயிருக்கிறேன். இது 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 பழக பழக என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்பிரிட்டு ஃபெய்த்லாம் ஒரு மாதிரி ஆகிடு. இப்போ என்னன்னே தெரில, மேஜிக் மாதிரி இருக்குது. என் அக்கௌண்ட்டு இறங்குறதே கிடையாதுங்க, என் அக்கௌண்ட்டு கீழே வர்றதே கிடையாது, என் அக்கௌண்ட்டு காலி ஆகிறதே கிடையாது. அதாவது எடுக்க எடுக்க அப்படியே வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. இன்னைக்கு கூட நான் எவ்வளோ காசு பே பண்ணியிருக்கேன் தெரியுமா? அப்படியே 70,000 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்கேன். என் பொண்ணு ஸ்கூலுக்கு போனால், என் பக்கத்தில் ஒரு பொண்ணு ஃபீஸ் கட்ட முடியல, இந்தா கட்டிடு அப்படின்னு காசை காலையிலே கொடுத்தேன், போய் கட்டிட்டு வந்து. அதே ஸ்கூலில் ஃபீஸ் கட்டாத லிஸ்ட்டில் லைனில் ஒரு நாள் நான் நின்றுருக்கிறேன், ஒரு 6 or 7 இயர்ஸ்க்கு முன்னாடி. அன்றைக்கி நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த இடத்துல நிற்கிறது உங்களுக்கும் பெருமை இல்லை, எனக்கும் பெருமை இல்லை. ஒரு நாள் இந்த லைனில் நிற்கிறவங்களாம் சேர்த்து கட்டுற மாதிரி என் வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிங்க. அதுதான் விஷயம். ஏழ்மைகள் உங்களை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அதனோடு ஒத்து போகிறீர்களா அல்லது தேவனோடு சேர்ந்து சிந்திக்கிறீர்களா என்பதுதான் அந்த தரித்திரத்தை மேற்கொள்வதற்கான பலமாக இருக்கிறது. ஆனால் வழக்கமான மனிதர்கள் அப்படி சிந்திக்கிறது இல்லை. ஏன் எனக்கு இந்த பரிதாபமான நிலைமை, ஆண்டவரே நான் யாருக்கு என்ன செய்தேன், நெஞ்சில் குத்திட்டு உட்கார்ந்துருப்பாங்க. நான் அன்னைக்கு சொன்னேன், அது மாதிரி வட்டி கட்டுறதுக்காக போய் நிற்பேன். இந்த முத்து விட்டு இதிலலாம் அவசரம்னு வச்சுருப்போம், எடுக்கவே முடியாது பாருங்கள். டக்கு டக்குன்னு ஒவ்வொரு மாதமும் வந்துடும், ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தான் ஏதாவது காசு வந்திருக்கும், அங்கேருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பான். வருத்தமாக இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். கொண்டு போய் காசு கொடுக்கும்போது இப்படி பார்த்துட்டு தான் போவோம். ஏன்னா நம்ம வேறு ஊழியம் வேறு செய்கிறோமா, அது வேறு. ஆண்டவரே பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு உள்ளே போய் கெட்டுவோம். அப்போ ரொம்ப வலியாக இருக்கும். அப்போ நான் ஆண்டவரை சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் மட்டும் வரல, நீங்களும் வந்திருக்கீங்க. ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. முத்து வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறது யார்? நான் மட்டும் வர முடியாது இல்லை, இல்லைப்பா நான் வெளியில் நிற்க, நீ உள்ளே போய்ட்டு வான்னு நீங்கள் என்னை சொல்லியிருக்க மாட்டீங்க. நம்ம 2 பேரும் ரொம்ப நாள் இங்கே வரக்கூடாது, பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு இருக்கிறேன். இப்போ பைபிள் ஒரு வசனம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எங்கெல்லாம் வெட்கப்படுறீங்களோ அங்கெல்லாம் உன்னை வந்து நான் என்ன பண்ணுவேன், மேன்மைப்படுத்துவேன், பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. நான் அதெல்லாம் லிட்ரலாக நிறைய பார்த்துருக்கேன். இப்போ நான் முத்தூட்டுக்கு போகிறேன், ஏன் தெரியுமா, எனக்கு அவ்வளோ வெஸ்டர்ன் மணி வருது, அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக போகிறேன். சார் உட்காருங்க, ப்ரூஃப் அதெல்லாம் தேவையில்லை சார், நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் இது பண்ணி கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ எங்கெல்லாம் கூனி குறுகி இல்லைன்னு நம்ம போனோமோ, இப்போ அதே இடத்துல தெம்பான் திம்முரா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நடக்கிற மாதிரி செய்கிறேன். அப்போ நான் என்ன சொல்லனா, இது எப்படி நடக்குது, இது எதை சாத்தியப்படுத்துது, இது எந்த விதத்தில் இது நடக்க ஆரம்பிக்குன்னா, ஒன்று தேவனை பற்றி நீங்கள் யோசிக்கிற அந்த எண்ணங்கள் சரியாக இருக்கணும். சூழ்நிலையோட ஒரு நாள் ஒத்து போயிடக்கூடாது. தரித்திர இந்தியாவில் இருக்கிறோன்னு எங்கேயோ நம்பிடாதீங்க. முதல்ல தரித்திரமான இந்தியாவே கிடையாது. இந்தியாவிலேருந்து எவ்வளோ எடுத்துகிட்டு போய் சில நாடு நல்லா இருக்குது, ஆனால் எடுத்தாலும் குறையாத அளவுக்கு இன்னும் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமென். ஆமாம், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்று பக்தன் பாடுகிறார். என் கையை எந்த வேண்டும், இங்கே எல்லாம் இருக்குது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். உங்களை பிரவேசிக்க பண்ணிக்கிறது இந்த தேசம் தானே, அப்போ இது நல்ல தேசம். ஆமென். ஆமாம், நல்ல தேசம். இங்கே எல்லாத்தையுமே கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அப்போ என்ன நான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்நாட்களில் நான் கற்றுக்கிட்ட ஒரு காரியம், ஓரல் ராபர்ட் அப்படிங்கிற ஒரு பிரசங்கியார் இருக்கிறார். அவருடைய புக்ஸ் ஒன்று இருக்குது, த சீட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. த சீட் ஃபெய்த் அப்படின்னு ஒரு புக் இருக்குது இங்கிலீஷில். தமிழில் வந்து அது பேர் என்ன, விதைப்பும் மறுப்பும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழில் கூட அந்த புக்ஸ் டிரான்ஸ்லேட் ஆகி வந்திருக்குது, நீங்கள் படிக்கலாம். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த பயணத்தில் நீங்கள் முன்னேறி போகணுன்னா சில நல்ல எரிபொருள்கள் போல் சில சிந்தனைகள் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. இப்போ இந்த மீட்டிங் வரீங்கன்னா கொஞ்சம் ஃபியூல் போட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஒரு எரிபொருள் மாதிரி கொஞ்சம் போட்டே இருக்கிறோம். ஏன்னா ராக்கெட்டு மேலே போகுது. ஆமென். என் நேரமும் தட்டினா பறக்கும். ஆமென்.
கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிரும், பார்த்துருக்கீங்களா? டங் டங் டங்னு மணி ஆடிட்டே இருக்கும். அது மாதிரி தான் சிலருக்கு போயிட்டு இருக்குது. டக்குன்னு விருன்னு போகும். எந்நேரமும் உங்களுடைய ஜெயம், உங்களுடைய வெற்றி, உங்களுடைய பிரேக் த்ரூஸ் மேலே வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ராக்கெட்டில் எரிபொருள்லாம் இப்போ அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நாங்கள் எரிபொருள் அடைக்கிறோங்கோ, உள்ள ஏத்துறோம் உள்ள வைக்க 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 கீழே இருக்காது. அது அதாவது புவியீர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்கிறதுங்கிறது உண்மைதான். ஆனால் அதை மைனஸ் பண்ணி பறக்கக்கூடிய இன்னொரு சக்தியை தேவன் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமென். இல்லைங்க, அது எப்படி போக முடியும்? இந்த போது பாருங்க, கடவுள் உங்களை போக வைப்பார். நீ வாலாகாமல் தலை ஆவாய், கீழாகாமல் மேல் ஆவாய். ஆமென். வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்போ வாக்க உள்ள ஏத்தாம இருக்கிறது. அதனாலதான் ராக்கெட் இப்படியே இருக்கு. இந்த தீபாவளி ராக்கெட் மாதிரி விசுன்னு போய் இப்படியே உடக்குள்ள போய் விழுந்துரும் பாருங்க. அது மாதிரி போயிடுது சில ராக்கெட்லாம். நம்ம அப்படி கிடையாது, இப்படியே போய் வேலையை முடிக்கிற ராக்கெட்டாக இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அதனால இதெல்லாம் நான் செய்யறது பாருங்க. அப்போ அவருடைய புக் படிச்சுட்டு இருந்தேன். அவருடைய கதை ரொம்ப என்னை இன்ஸ்பயர் பண்ணுச்சு. சில வெற்றி கதைகளை படிக்க வேண்டும். சில முன்னேறினவர்களுடைய சிந்தனைகள் உங்கள் மனதை நிரப்ப நீங்கள் விட்டு கொடுக்கணும். அது ரொம்ப அவசியம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து போடுறது மட்டும் போதாது, டெய்லி போடணும், டெய்லி ஏற்றணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களை இறக்குறதுக்கு இங்கே நிறைய பேச்சு பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் சோர்ந்து போகிறதுக்கு நிறைய சூழ்நிலைகள் இங்கே இருக்கிறது. நீங்கள் பாதகமாக உங்களை உணர வைப்பதற்கு பல வார்த்தைகளை தருவதற்கு அநேகர் காத்திருக்கிறார்கள். அந்த உலகத்தை நீங்கள் தேட வேண்டாம், அது சுற்றிலும் தான் இருக்கும். வீட்டிலே இறக்கிடுவாங்க. சில நேரம் நண்பர்களே வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஆமாம், நீங்கள் ஊன்னு ஒரு பலூனை ஊதி இப்படி வச்சுருப்பீங்க, ஐ நல்லா இருக்கேன்னு வந்து குத்திடுவான். தெம்பா அப்படி ஏற்றிட்டு போவீங்க. போன உடனே அங்கே அதெல்லாம் சிலருக்கு செய்யும் உனக்கு செய்யுமா அப்படின்றாங்க. புஷ்ஷுன்னு இறக்கி விட்டுருவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். விசுவாசத்தை காத்துக்கொள் அப்படின்னு பைபிளில் இருக்குது. ஆமாம், கொஞ்ச நாளில் நீங்கள் அதை பத்திரமா பார்த்துக்கணும். குழந்த மாதிரி கற்பத்தை கலைக்கிறதுக்குன்னே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இந்த கனவு நம்பிக்கைங்கிறது ஒரு குழந்தைய காக்கிற மாதிரி காத்துக்கணும். ஆமாம், சிலதுக்கெல்லாம் உருவாகும், அப்புறம் அபார்ட் ஆயிரும். போய் போய் கலைச்சி விட்டுருவாங்க பாருங்க. ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். கலையாத நிலையான ஒன்றை தேவன் உங்கள் வாழ்க்கையில் தருவார். ஆமென். ஆமாம், அதனால தான் மேரி அம்மாவுக்கு அந்த உள்ளுக்குள்ள பரிசுத்த ஆவியினாலே அந்த கரு தரிக்கும் பொழுது அவங்க ஒரு ஞானமான காரியம் ஒன்று பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க தெரியுமா? மலை நாட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா மலை நாட்டில் யார் இருக்கா? யாரு? எலிசத்து போச்சா? எலிசபெத்துங்க. எலிசத்து போச்சுன்னா ஞாபகம் இருக்கும் இனிமே பேரு. எலிசபெத் அம்மா இருக்கிறாங்க. அவங்க யாரு? அவங்க முதிர் வயதிலே அற்புத விதமாக குழந்தையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே அற்புதத்தை ருசி பார்த்தவர்கள். அப்போ எங்கே கனெக்ட் வைக்கிறாங்க பாருங்க. ஏற்கனவே சூப்பர் நேச்சுரலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களோட தொடர்பு வைக்கும்போது இங்கே இருக்கிற சூப்பர் நேச்சுரல் காப்பாற்றப்படும். வேற யார்ட்டையாவது போய் தூதன் வந்தான் பரிசுத்த ஆவினால உண்டாச்சு, ஆமாம் உண்டாயிருக்குது எங்க உடுறீங்க ரீல் அப்படிம்பாங்க. பேசியே கலைச்சிருவாங்க. அது அவ்வளோ ஈஸி, அவ்வளோ அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி கலைச்சி விட்ருவாங்க. அந்த அம்மா பாருங்கள், பல ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல மலை நாட்டுக்கு போகிறாங்க. நம்ம பாருங்கள், நம்ம இந்த சர்ச்சு கூட்டங்களுக்கெல்லாம் வர்றவங்க பார்த்தா தூத்துக்குடி, சங்கரங்கோயில், கல்லிடைக்குறிச்சி, வீரவநல்லூர், இன்னொரு தான் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ரூம் எடுத்து வந்து சண்டே இங்கே வந்து அட்டன் பண்ணுறேன். என்னன்னு கேட்டால் பாஸ்டர் கலந்துடக்கூடாதுன்னு தான். உள்ள ஒன்று வந்திருக்கு, கலந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் மலை நாடு மாதிரி வரோம் அப்படிங்கிறாங்க. நல்லா விளங்குது எனக்கு. பரவாயில்ல பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா பக்கத்துலேயே இல்லை எவ்வளோ இடங்கள் இருக்குது. ஏன் தாண்டி இவ்வளோ தூரம் வரணும்னா சில இடத்துல போனீங்கன்னா உருவாகவே விட மாட்டாங்க. தரிக்காது அங்கே. அப்படியே எங்கேயாவது வந்து கொஞ்சம் தரிச்சதுன்னா அடுத்த வாரமே அபார்ட் பண்ணிடுவாங்க, கழிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு 2 வார்த்தை பேசுவாங்க பாருங்க, அப்படியே போயிடும். அது தேவ சித்தம் அல்லம்பாங்க, அப்படியே போயிடும் மொத்தமும் சப்புன்ட்டு.
இப்போ இது ரொம்ப கவனமாக இருக்கணும் பாருங்க. இது சும்மா கிடையாது, இந்த ஜேர்னிங்கிறது சும்மா கிடையாது பாருங்க. அப்படியே வந்து வராங்க, தலையில் கை வச்சு விட்ருங்க, எல்லாமே நல்லா இருக்கட்டுங்க, அப்படிலாம் ஆகாது. ஹலோ, இது உள்ள ஏற்றி உள்ள இது பண்ணி இதை அப்படியே பத்திரமா பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 10 மாசத்துல ஒரு குழந்தை வர்ற மாதிரி ஒரு அற்புதமான பிஸ்னஸ், ஒரு அற்புதமான தொழில், ஒரு அற்புதமான காரியம் உங்கள் வாழ்க்கையில் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். இட் இஸ் சம் ப்ராசஸ். சின்னதான், ரொம்ப கிடையாது. 10 மாசத்துல வந்துற மாதிரி ரொம்ப நாள்லாம் எடுக்காது. சீக்கிரமாக உங்களுடைய பிரேக் த்ரூஸை நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். ஆனால் அது வரைக்கும் இதை பத்திரமா பார்த்துக்கணும். மலை நாட்டுக்கு போகிறாங்க, அங்கே போனால் நல்ல வாழ்த்துதெல்லாம் கொடுத்து மரியாள் வாழ்த்த, அவங்க வாழ்த்த ரொம்ப நல்ல காரியம்லாம் நடந்தது. அதனால தான் கர்ப்பம் தப்பிச்சு இயேசுவே வந்தார். வார்த்தையை நீங்கள் உள்ளே பெற்றாலும் அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆமென். அப்போ கவனிங்க, இந்த ஓரல் ராபர்ட் இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கிறது ஏன் தெரியுமா? உள்ளுக்குள்ளே வந்த நம்பிக்கை காப்பாற்றணும், உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட விசுவாசத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது பாருங்க. அப்போ அவர் வந்து அவருடைய புக் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஒரு டைமில் ஷூ வாங்குறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லையா. இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஷூங்கிறது ரொம்ப பேசிக் திங்ஸ் இல்லையா, அது வாங்கிறதுக்கு கூட காசு இல்லை. ஆனால் அவர் வாழ்நாளில் 2500 கோடி மதிப்புள்ள, அப்பமே இப்போல்லாம் எவ்வளோ மதிப்பு, 2500 கோடி மதிப்புள்ள மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி அவர் கட்டினார். ஒரு ஷூ வாங்க காசு இல்லாத ஒருத்தர் ஒரு சபையில் போதகராக இருந்தாராம். அப்போ அங்கே உள்ள வருமானம் அவருக்கு பத்தலை, காசு பத்தலை, கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபு வாரம் சொல்லுமா, கொஞ்சம் ஏற்றி கேளுங்க, கூட்டி கேளுங்கன்ட்டு அங்கே ஒன்றும் பெருசாக பண்ணுற மாதிரி இல்லை. இவரும் கேட்டிருக்காரு, ஒன்றும் இந்த மாதிரி இல்லை. அப்போ தான் ஒரு முறை அவர் வேதாகமத்தை எடுத்து வாசிச்சுட்டு இருக்கும்போது இந்த விதைப்பும் அறுப்புங்கிற ஒரு தத்துவம், அந்த பிரமாணத்தை குறித்த ஒரு வெளிச்சத்தை தேவன் அவர் கொடுத்தாராம். அப்புறம் என்ன பண்ணார், முதல் வாரம் அவருக்கு வந்த அந்த $40 பணத்தை சர்ச்சு உண்டியிலே போட்டு வீட்டுக்கு போயிட்டாராம். அந்த அம்மா கூட்டி சம்பளம் கூட்டி வாங்கிருங்க, இல்லைன்னா நான் கட்டிக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா ரெடியாக இருக்குது. இவர் என்ன வேலை பார்த்துருக்காருன்னா இதை போட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. சம்பளம் எங்கன்னு இருக்கு இவர் சொல்லியிருக்காரு. இந்த அம்மா நைட் ஆகி போச்சு, காலையில் கிளம்பிட வேண்டியதான்னு எல்லாம் ரெடி பண்ணி உட்காந்துருக்குது. அன்று இரவு அவர் சொல்கிறாரு, அப்படியே என்ன சொல்கிறது இல்லை, ஒரு மாதிரி கதப்பாக இருந்துச்சான், ஒரு கோல்டான நைட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஒரு மாதிரி இருந்தது அவருக்கு. அதை என்ன சொல்லுவாங்க, மெழுங்கவும் முடியல, ஒரு மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது ஒரு மாதிரி ஃபீலிங் என்னன்னே தெரில. ஆனால் காலையில் 3 மணி 4 மணி இருக்குமா, ஒரு விவசாயி வந்து கதவை தட்டியிருக்கிறான், ஓப்பன் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஓரல் ராபர்ட் யாருன்னு கேட்டாங்க. நீங்கள் தானா அப்படி, ஆமாம் அப்படின்ட்டு. பிடிங்க இந்த $400, ராத்திரிலாம் தூக்கமே வரல அப்படின்னு இருக்கிறான். அவனுக்கு வந்து காலையில் போய் கொடுத்துடலான்னு ரொம்ப இது பண்ணியிருக்கான். அவனுக்கு தூக்கமே வரலையா. அவனுக்குள்ள தேவன் ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்காரு, இதை கொண்டு போய் இந்த இடத்துல ஒரு ஆள் இருப்பார், அவர்கிட்ட கொடு அப்படின்ட்டு. அவர் சொல்கிறார், என் வாழ்நாளில் $400 நான் மொத்தமாக பார்த்ததே இல்லைங்கிறாரு. அங்கிருந்து தான் ஆரம்பித்தவர்கள் பல கோடி மதிப்புள்ள யூனிவர்சிட்டியை கட்டுற அளவுக்கு தேவன் அவர்கள் வாழ்வை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அவர் தான் இதை ரொம்ப ஆழமாக எடுத்து பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, விதைப்பும் மறுப்பும், எல்லாம் சொல்லுங்கள், விதைப்பும் மறுப்பும். பூமி உள்ளளவும் என்ன பண்ணுவதில்லை, ஒளிவது இல்லை. இது ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. அப்போ விதைக்க இப்போ பாருங்களேன், ஒரு வசனம் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். இவ்வளோ நேரம் பைபிள்லேருந்து சொன்னால் கூட எடுத்து காமிக்கல இல்லையா, ஒரே ஒரு ஸ்கிரிப்சர் மட்டும் பார்க்கலாம். 6வது வசனத்துலேருந்து பாருங்கள். அதாவது 8ஆம் அதிகாரத்தை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கா? உங்களை செல்வந்தராக்க அவர் யாரானார், அந்த இது அந்த 8ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது. சரியா? இப்போ இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். ஹி ஃபினிஷ்ட் எவ்ரிதிங். ஓகே. இப்போ நாம் எப்படி அதை அனுபவிக்க முடியும் வாழ்க்கையில்? அந்த கிரேஸ்க்குள்ளே நாம் எப்படி என்டர் ஆகிறது, அந்த கிருபைக்குள்ளே நாம் எப்படி நுழைகிறது? இப்போ பவுல் சொல்லுகிறார் பாருங்க 6வது வசனத்தில், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். முன்னாடி இது ஏதோ காணிக்கை எடுக்க போகிறாங்க போல அதனால் சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிருக்கேன்.
ஏன்னா நிறைய நேரம் அதை காணிக்கை எடுக்கும்போது தான் சொல்லுவாங்க, காணிக்க கவர்லலாம் அது எழுதியிருக்கும், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். என்னத்தையாவது சொல்லி நம்மகிட்ட வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. அலர்ட்டாக இருந்துக்கோ கைப்புள்ள அப்படின்னு இப்படி நம்ம நிறைய நம்மளை என்ன பண்ணியிருந்தோம், இப்படி யோசித்திருந்தேன் நான். இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எதையாவது சொல்லி நம்மக்கிட்ட நம்ம பாக்கெட்டை காலி பண்ணுறதுக்கு ஏதோ வசனம்லாம் சொல்லுவாங்க போல். என்ன வசனம் சொன்னாலும் நாங்கள் விசனத்தோடு தான் இருப்போம் அப்படின்ட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தல போட்டுக்குது, அவன் விசனமாயும் அல்ல அப்படின்ட்டு. 7வது வசனம் பாருங்க, அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். எல்லாம் சொல்லுங்க, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அதாவது கொடுக்கிற காரியத்தை பொறுத்த வரைக்கும் வேதாகமும் ஒரு காரியத்தை சொல்லுது, நீ விசனமாயும் கொடுக்க வேண்டாம், எப்படி கொடுக்க வேண்டாம், கட்டாயமாயும் கொடுக்க வேண்டாம். ஆனால் இங்கே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி வாங்கிடுறாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, நாங்கள்லாம் காணிக்க விரும்பியே கொடுக்கறது இல்லை, சம்பளத்திலே எடுத்துகிட்டு தான் தராங்க. எப்படி இருக்கும் பாருங்க, அவங்களுக்கு வெறுப்பாயிடுது. அதாவது மனப்பூர்வமாய் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை கட்டாயப்படுத்தி பிடுங்கிறதுக்கு பேர் தான் மதம். இட் இஸ் a religious mind. கடவுளே அதை செய்யறதில்லை. கடவுள் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு, உனக்கு விருப்பம்னா கொடு, இல்லைன்னா கொண்டு போங்கிறாரு. ஆனால் இப்போ நமக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அவனை நீ கொடுக்கல ஆஸ்பத்திரி தான் கொடுப்பா பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. அவன் பார்க்க, ஐயோ டாக்டர் பில்லு ஜாஸ்தியாகும், பரவாயில்ல கடவுளுக்கே பில்லை கட்டிடுவோம் அப்படின்ட்டான். இப்படி பயமுறுத்தி கட்டாயமாக ஜனங்க கொடுக்க வைக்கிறதுக்கு தூண்டப்பட்டிருக்காங்களே தவிர, இந்த கொடுப்பதுனா என்ன, இது எவ்வளோ மேன்மையான ஒரு காரியம் அப்படிங்கிறத புரிஞ்சு என்ன பண்ணவே இல்லை, கொடுக்கவே இல்லை. தசமபாகம் நீ கொடுக்கலன்னா பார்த்துக்கோ, பில்லு ஜாஸ்தி, பில்லு வேணும், வயிற்றுல புளியை கரைச்சி எப்படியாவது ஜனங்கிட்ட இருந்து என்ன பண்ணுறது வாங்குற ஒரு வேலை நடந்திருக்கு. ஆனால் வேதாகமாக அப்படி பேசுன பாருங்கள், பைபிள் எவ்வளோ தெளிவாக பேசுது பாருங்கள். அதனால தான் இது ரொம்ப ஜென்யூலாக இருக்குது. நீங்கள் சும்மா போட்டு உங்களை கடவுள் குத்தி இதில் அந்த வேலை தான் அவர் பண்ணுறதில்லை, வழிப்பறியெல்லாம் அவர் செய்கிறதில்லை. டக்குன்னு கத்தியை காட்டி கழுத்தில் இருக்கிறத கலட்டு அப்படிங்க பாருங்க, அந்த மாதிரி வேலையெல்லாம் கடவுளே செய்யறதில்லை. கடவுள் எவ்வளோ அழகாக பேசுகிறாரு பாருங்க, விசனமாயும் அல்ல, எப்படிங்க, கட்டாயமாயும். நான் சில நேரம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நல்லாவே இல்லைன்னா அந்த காணிக்கை அப்படியே எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுங்க, போடாதீங்க அப்படின்ட்டு இருக்கிறேன். ஆமாம், அப்படிலாம் சொல்லியிருக்கிறேன். அப்படிலாமா சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க நிறைய பேர். கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். சரி, இதில் நிறைய மேட்டர் இருக்குது, ஒன்று ஒன்றா சொல்லி முடிக்கிறேன். ஒரு 5 minutes இருக்குது, நல்லா கவனிங்க. எல்லாம் சொல்லுங்கள், மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். மனதில் எதை நியமிக்கணும்? இந்த இடத்துல கிவிங்கை பற்றி அவர் பேசுகிறாரு. அதை எப்படி ஒப்புமைப்படுத்தி பேசுகிறாருன்னா, ஒரு விவசாயம் மாதிரி பேசுகிறார். சிறுக விதைக்கிறவன், எல்லாம் சொல்லுங்கள், விதைக்கிறவன். அப்போ இந்த இடத்துல கிவிங்கை பற்றி அவர் பேசுகிறத, கிவிங் அவர் எப்படின்னு சொல்கிறாரு, எல்லாம் சொல்லுங்க, விதைக்கிற செயல். பைபிளில் நிறைய காரியத்தை அப்படி பேசுது. இப்போ நான் பிரசங்கிக்கிறத கூட பைபிள் எப்படி இருக்குது, விதைக்க ஒருவன் புறப்பட்டான் அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், நான் வார்த்தை என்ன பண்ணுறேன், விதைக்கிறேன். வார்த்தை ஒரு விதை, அதுபோல் பணமும் ஒரு விதை. எல்லாம் சொல்லுங்க, மணி இஸ் a seed. நல்லா சொல்லுங்க, பணம் ஒரு விதை. இது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் காணிக்கை எப்படி போட்டிருக்காங்கன்னா, இனி நான் உன்னை காணவே மாட்டேன் அப்படின்னு தான் போடுறாங்க. இனிமே நான் உன்னை எப்போ பார்ப்போனோ, போ இதோட போச்சு போ அப்படின்னு தான் அவங்க போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரியல, இட் இஸ் a seed, இட் இஸ் a seed, இட் இஸ் a seed. அப்போ பவுல் அதை எவ்வளோ அழகாக சொல்லித்தராரு, விதைக்கிறவன், எல்லாம் சொல்லுங்க, விதைக்கிறவன். அப்போ உன் மனதில் நியமித்தபடியே. அப்போ மனதில் நியமிக்கிறதும் விதைக்கிறதையும் கனெக்ட் பண்ணி யோசித்து பாருங்க. ஒரு விவசாயி எப்படி விதைக்கிறான், தனக்கு எவ்வளவு அறுவடை வேண்டும் என்பதை முடிவு செய்து அந்த அறுவடைக்கான ஒரு விதையை என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், விதைக்க ஆரம்பிக்கிறான். இப்போ பவுல் இதில் சொல்கிற இன்னொரு ஆச்சரியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்போ உங்க அறுவடையை முடிவு பண்றது ஆண்டவர் கிடையாது, நீங்க. தூங்கிட்டீங்க பார்த்தீங்களா? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? எல்லாம் சொல்லுங்க, அறுவடையை முடிவு செய்வது ஆண்டவர் அல்ல, நான். சிலர் கேட்குறாங்க, ஏங்க சிலர்கிட்ட நிறைய இருக்குது, சிலர்கிட்ட ஏன் குறைய இருக்குது, ஆண்டவர் ஏன் இப்படி வைக்கிறாரு?
இல்லை, ஆண்டவர் இப்படி வைக்க மாட்டார். ஆண்டவர் இன்னொரு வழி வச்சிருக்கிறாரு. அதுக்கு பேர் விதைப்பு மறுப்பும். ஒருவன் பெருக விதைத்தால் அவன் பெருக அறுப்பான். ஆமென். நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய இந்த பிரமாணத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு இதை உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், ஒரு நாள் வரும் அன்னைக்கு பெருத்த அறுவடைகள் உங்கள் கையில் இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். பெரிய அறுவடைகள் உங்கள் கையில் இருக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன சொல்கிறாரு, உனக்கு அறுவடை எவ்வளோ வேணும்னு நீ நினைக்கிறேன்? முதல்ல இந்த கிவிங்கையே எப்படி மாற்றிட்டாரு? விதைக்கிறதுன்னு மாற்றிட்டார். எல்லாம் சொல்லுங்கள், பணம் ஒரு விதை. நான் கொடுக்கும் பொழுது பணத்தை விதைக்கிறேன். அது ஒரு விவசாயம் மாதிரியே சொல்றாரு. ஒரு விவசாயி ஒரு ஹார்வெஸ்டை எதிர்பார்த்து விதைப்பது போல பணமும் ஒரு விதையா இருக்கிறது. நீ விதைக்கும் பொழுது என்ன அறுவடை உனக்கு உண்டாக வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அதற்கு ஏற்றா போல் விதை அப்படிங்கிறார். சிலது 30, சிலது 60, சிலது 100 பலன் தந்ததாம். ஆமென். ஸோ அப்போ பல லெவல் ஆஃப் ஹார்வெஸ்ட் இருக்குது, பல லெவல் ஆஃப் இதில் இருக்குது. அப்போ அறுவடை எவ்வளோ வேணுங்கிறத ஆண்டவர் முடிவு பண்ண மாட்டாராம். சிறுக விதைக்கிறவன், எல்லாம் சொல்லுங்க, விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன். அப்போ எவ்வளவு அறுவடை எனக்கு வேண்டும் என்கிற முடிவை ஒரு மனுஷன் எடுக்கலாங்கிறார் கடவுள். அப்போ நம்ம கையில் பாருங்களேன், பல காரியங்கள் இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யோசிக்க முடியும். நம்முடைய நேரம் ஒரு விதை, நம்மக்கிட்ட இருக்கிற பணம் ஒரு விதை, கடவுளுடைய வார்த்தை ஒரு விதையாக இருக்கிறது. நம்மகிட்ட இருக்கிற பல விஷயங்கள் ஒரு விதை போலவே இருக்குது. அது பொதுவாக நீ விதையை பார்த்தீங்கன்னா, ஒரு ஆழ விதையை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இது ஒரு இது காமிச்சிங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஒரு வெந்தயம் மாதிரி இத்தனையும் உண்டு. இதுக்குள்ளே ஒரு மரம் இருக்குது அப்படின்னா, விதிக்க பற்றியே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆளுக்கு எப்படி இருக்கும்? சும்மா ஓடாதீங்க, இதுக்குள்ளே எப்படிங்க மரம் இருக்கும், எங்கே பிச்சு காட்டு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், ஒரு விதைக்குள்ள ஒரு மரம் இல்லை, ஒரு விதைக்குள்ள காடே இருக்கு. ஏன்னா அந்த விதை போட்டிங்கன்னா அதில் ஒரு மரம் வரும், அதில் நிறைய பழம் இருக்குது. அதை போட்டிங்கன்னா இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு விதைக்குள்ளே என்ன இருக்குது? காடே இருக்குது. உங்களுக்கு இருக்கிற திறமை ஒரு விதை, உங்கள்கிட்ட இருக்கிற சில கிஃப்ட்ஸ் ஒரு விதையாக அது இருக்கிறது. அப்போ கடவுள் பாருங்கள், எல்லாருக்கும் அதில் ஒரு வசனம் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். அந்த வார்த்தை 2 கொரிந்தியர் 8:9 இன்னொரு வார்த்தை அதை தொடர்ந்து வருது பாருங்கள். என்ன வார்த்தை? 10வது வசனம் பாருங்கள். விதைக்கிறவனுக்கு விதையையும், எல்லாம் சொல்லுங்க, விதைக்கிறவனுக்கு விதையையும். விதைக்கிறவனுக்கு அவர் என்ன கொடுக்குறாரா? விதையையும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆமென். அப்போ பாருங்க, இந்த விதைச்சி அறுத்து இப்படி ஒருத்தர் பொருளாதாரத்திலே வர்த்திப்பை அடைய முடியும். ஆமென். இப்போ இதெல்லாம் நான் கேட்டதே கிடையாது என் வாழ்நாளில். அந்த தேவை இருக்கு, இங்கே இப்படி இருக்கு, நீ கொடு, இப்படி தான் சொன்னாங்களே தவிர, நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் தேவன் விதையாக பார்க்கிறார், அந்த விதை அறுவடையாக வருகிறது. ஆமென். இங்கு தான் எனக்கு விசுவாசம்னால என்னென்ன புரிய ஆரம்பிச்சிச்சு. விசுவாசம்னா என்னென்னா அப்புறம் தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் முதல்ல கொஞ்சம் அப்படி ரிலீஸ் பண்ணோம். ஏன்னா ஃபெய்த் வர வர தான் இது வேலை நடக்கும். சும்மா கொடு அப்படின்னு கழுத்தை பிடிச்சி யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. அதனால தான் விசுவாசம் வளரும் பொழுது கொடுப்பது அதிகரிக்கும். ஏனென்றால் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் கொடுப்பதின் மூலம் வெளிப்படுத்துகிறீர்கள். இப்போ சொன்னது எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? அதாவது உங்களுடைய ஃபெய்த்து ரிலீஸ் ஆகிறதே உங்களுடைய கிவிங்கில் தான். உள்ள ஃபெய்த் இருக்குது, ஆனால் அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணும் பொழுது மட்டும்தான் பலன் இருக்குது இல்லையா? அதனால தான் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு படிக்கிறோம். அப்போ உள்ள விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுறது? த்ரூ கிவிங், அல்லாட்டா சோயிங் மூலமா, விதைத்தலின் மூலமே உங்கள் விசுவாசம் வெளியே வருகிறது. எப்போ உங்கள் விசுவாசம் வெளியே வருதோ அப்பொழுது அது பலனாக மாற ஆரம்பிக்கிறது. ஆமென். அதனால தான் விசுவாசத்தை பற்றிய போதனையை
பவுல் செய்ய ஆரம்பிக்கும் போது முதல்ல அவர் காணிக்கை பற்றி பேசுகிறார். இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்தீங்கன்னா விசுவாசத்தை பற்றி பால் அங்கே டீச் பண்ணுறார். ஃபெய்த்தை பற்றி பேச போகிறார். ஃபெய்த்தை பற்றி பேச போகிற பால் விசுவாசத்தை வேற ஏதாவது ஒரு காரியத்திலிருந்து ஆரம்பித்து அவர் பேச ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் அவர் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஹீப்ரூ சாப்டர் 11 எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. இந்த விசுவாசத்தினாலே நீங்கள் படிச்சுட்டே போவீங்க. இதுதான் எபிரேயர் 11, த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாச வீரர்களை பற்றிய பட்டியல். அதில் முதல்ல அவர் யாரை தான் கொண்டு வராரு? எல்லாம் சொல்லுங்க, ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். எதினால? விசுவாசத்தினாலே. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. இப்ப பாருங்க, செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். கடவுள் எதை பற்றி சாட்சி கொடுத்தாரா? எல்லாம் சொல்லுங்க, காணிக்கையை. So giving is more important thing. It's not ordinary things. இதோ சும்மா ஏதோ கொடுக்குறோம். இட்ஸ் a heart. Where is your heart? உங்க இருதயம் எங்க இருக்குன்னு நீங்க பார்க்குற ஒரு இடம். உங்க இருதயம் எதை நோக்கி டிராவல் பண்ணுது, உங்க இருதயத்தின் அந்த அஸ்திபாரங்கள் எங்க இருக்குங்கிறத கவனிக்கிற ஒரு இடம் எது இருக்குன்னா அந்த கிவிங் தான். அவனை விட மேன்மையானதை அவன் கொடுத்தானா, எதனால கொடுத்தானா? த்ரூ ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினால. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் கொடுப்பதின் மூலம் வெளியரங்கமாகிறது. நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸோ உங்களுடைய ஃபெய்த் வந்து எதில் ரிலீஸ் ஆகுதுன்னா த்ரூ யுவர் கிவிங். உங்களுடைய கிவிங்கில் தான் எது ரிலீஸ் ஆகுது? விசுவாசமே ரிலீஸ் ஆகுது. அது பல காரியங்கள் இருக்கலாம். அந்த கொடுத்தலோடு நீங்கள் நிறைய விஷயம் சேர்க்கலாம். அன்பு இருக்கும், மன்னிப்பாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இங்கே அவர் முதல்ல பட்டியலிடுறது எதுனா கிவிங், ஆஃபரிங் பற்றி சொல்கிறாரு. ஏன்னா அதுதான் முதல்ல அங்கே பட்டியலில் வருது. ஏன்னா விசுவாசம் என்கிற ஒரு காரியம் கொடுப்பதின் மூலம் தான் என்ன ஆகுது, வெளியில் வருது. இப்போ இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. எத்தனையோ விஷயங்கள் வந்து விதை அப்படிங்கிறது பைபிளில் இருக்குது. ஆனால் முதல்ல விதை அப்படின்னு பைபிளில் குறிப்பிடும் பொழுது, அதாவது ஒரு பலவிதமான கணிதரும் விதையை உடைய இதெல்லாம் ஆண்டவர் படைச்சார் அப்படின்ட்டுலாம் சிருஷ்டிப்பை பற்றி பேசும். ஆனால் மனிதன் விழுந்து போன உடனே கடவுள் முதல்ல விதையை பற்றி பேசுகிறாரு. என்ன பேசினார்னா, ஒரு ஸ்திரீயின் வித்து ஒருவர் வருவார். எல்லாம் சொல்லுங்கள், வித்து. தமிழில் விதை தெரியும்ல, தமிழ் வார்த்தையில் அந்த விதைக்கு இன்னொரு வார்த்தைன்னு வித்து. வழக்கமாக ஆணின் வித்துன்னு தான் சொல்லணும். ஆனால் இங்கே முதல்ல என்ன சொல்லப்படுது? வித்து. ஸ்திரீயின் வித்து ஒருத்தர் வருவார், அவர் உன் தலையை நசுக்குவார். அப்போ ஜீசஸ் இஸ் a seed. எல்லாம் சொல்லுங்க, இயேசு ஒரு விதை. இந்த விதைப்பும் அறுப்புங்கிற இந்த பிரமாணம் மனிதனுக்கு மட்டும் செயல்படுகிற ஒன்றல்ல, இது கடவுளே செயல்படுத்துகிற பிரமாணமா இருக்கிறது. கடவுள் என்ன செயல்படுத்தணும்? ஏன்னா கடவுளுக்கு ஒரு அறுவடையை அவர் பார்க்கணும்னு ஆசை. என்ன அறுவடை? இந்த இயேசுங்கிற ஒரே குமாரன் மாதிரி எனக்கு நிறைய குமாரன் வேணும், நிறைய பிள்ளைகள் எனக்கு வேணும், நிறைய குமாரர்கள் எனக்கு வேணும். இதுதான் கடவுளுடைய கனவு. கடவுளுக்கு ஒரு திட்டம் இருக்குல்ல, அவர் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் ஒரு கனவுல பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன கனவுன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு பிள்ளை எவ்வளோ நல்லா இருக்கு, இந்த பிள்ளை மாதிரி எனக்கு நிறைய பிள்ளை வேணும். இப்போ கடவுள் அவர் தான் உருவாக்கியிருக்கிறார் இந்த பிரமாணத்தை, விதைப்பும் அறுப்புங்கிற பிரமாணத்தை. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? பார்க்குறாரு, ஒரே பேரான குமாரன். இப்போ இந்த விதை இந்த பூமியில் விழுது. இவர் மரித்து எழும்பும் பொழுது ஒரே பேரான குமாரன் முதற் பேரான குமாரனாக மாறுறாரு. மீதி எல்லாருமே குமாரர்களாக குமாரத்திகளாக மாற்றப்படுகிறார்கள். இப்போ கடவுளே இதை செயல்படுத்தி ஜெயிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, விதைப்பும் அறுப்பும் என்று தேவனே நம்புறார். அதை ஆண்டவரே ஆப்ரேட் பண்றாருங்க. அப்போ அவர் வந்து தன்கிட்ட இருந்த ஒரு மகனை கொடுத்து இத்தனை மகனை இத்தனை மகளை அவர் அறுவடையா பெற்றிருக்கிறார்.
ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்களேன், என் மகத்துவத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள்ங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை எது தேவனாய் வைத்திருக்கிறதோ அதை நமக்கு அவர் சொல்லி தருகிறார். ஓ, ரொம்ப பெரிய விஷயம். தேவனை எது தேவனாய் வைத்திருக்கிறதோ அதை சொல்லித்தராரு. காட்னா என்னன்னு சொல்லித்தராரு. கடவுளாக இருக்கிறதுனா என்னன்னு சொல்லித்தராரு. அவர் சொல்கிறாரு, நான் என்னிடம் இருக்கிற குமாரனை நான் கொடுத்ததின் மூலம் இத்தனை குமாரர்களை நான் அறுவடையாக பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இயேசுவும் தன்னை விதை என்று தான் அழைத்தார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததையாக மிகுந்த பலனை தரும். ஆமென். அப்போ ஒரு விதையினுடைய வல்லமை கையில் இருக்க வரைக்கும் தெரியாது. ஒரு விதையினுடைய வல்லமை எப்போ நிலத்தை போய் அடையுதோ அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் தெரியவே தெரியாது. அப்போ உங்ககிட்ட இருக்கிற திறமைகள், ரிசோர்ஸஸ், மணி, டைம், வாட் எவர் பி, இதனுடைய வேல்யூ என்ன நமக்கு தெரியாது. இதை ரிலீஸ் பண்ணும் பொழுது, அது போய் அந்த நிலத்தை தொடும் பொழுது அதுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல்ஸ் வெளியே வர ஆரம்பிக்கும், அதுக்குள்ள இருக்கிற ஆற்றல்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். நீங்கள் கற்பனையும் பண்ண முடியாத அளவில் என்ன இவ்வளோ பெருசாக நடக்குமா அப்படிங்கிற ஆச்சரியங்கள் விதைப்பிலே உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆமென். அப்போ பிரசங்கம் பண்ணுறது கூட ஒரு விதை தான். இந்த பட்டணத்தில் நான் ஒரு அறுவடையை தீர்மானித்து விதைத்து கொண்டிருக்கிறேன். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணனா டெய்லி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? இப்போமோ தினமும் பேசுகிறேன். சில நேரம் காலையிலையும் பேசுகிறேன், சாயங்காலையும் பேசுகிறேன், பிட்வீன் கேப்பில் ஃபோனில் பேசுகிறேன், அப்புறம் கவுன்சிலிங்கில் வர்றவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இவ்வளவும் நிலம், இவ்வளோ நிலத்துலையும் நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆமென். தேவன் உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சும்மா உட்காந்துக்கிட்டு தருவார் உண்டா. விதைப்பு, எல்லாம் சொல்லுங்க, விதைப்பு. எல்லாரும் என்னமோ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்சம் புத்தகத்தை எடுத்து படித்து, கடவுளுடைய வார்த்தையை படித்து, முதல்ல இந்த இருதயங்கிற நிலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் விதைச்சிருக்கிறேன். அந்த விதை இன்னைக்கு எனக்கு அறுவடையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அது எனக்கு பலனாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆமென். இப்போ இன்னைக்கு நான் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு என்னுடைய மேரேஜ் டே, இன்னைக்கு என்னுடைய திருமண நாள். ஸோ தேங்க் காட், 16 வருஷம் கடந்திருக்கிறோம். வனவாசம் அல்ல. என்ன பாஸ், வனவாசம். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு டைரெக்டாக இங்கே ப்ரீச் பண்ண வரேன். ஃபேமிலியாக போயிட்டு அங்கெல்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு கடைக்கெலாம் போயிட்டு ஜஸ்ட் அப்படியே உள்ளே வரேன் நான். இதுக்காக ஒரு பெரிய ப்ரிப்ரேஷன்ஸை இன்றைக்கி எனக்கு பண்ண முடியல. ஆனால் இருதயங்களில் போடப்பட்டிருக்கிறது வெளியில் வரும். ஹல்லேலூயா. அப்படியே வெளியில் வரும். ஆமென். நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போவுமே பாருங்கள், சில நேரங்கள் இருக்கும், அது உங்களுக்குள்ளே நீங்கள் விதைச்சிக்கிற நேரமாக இருக்கும். ஆமென். சில புத்தகங்கள் எடுத்து எத்தனையோ முறை நான் கேட்குறேன், எப்படி உங்களுக்கு நடந்துச்சு? சிலர் இதை சிம்பிளாக ஒரு லைனில் முடிச்சுட்டு போயிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அது கடவுள் வாலிப வயசில் நீங்கள் வந்திருக்கீங்க, அது அவருடைய கிருபை, உங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டார், அப்படி போயிடுறாங்க. அப்போ மற்றவங்க மேலே ஏன் கிருபை இல்லை? கடவுள் ஏன் மேலே மட்டும்தான் கிருபையாக இருக்காரா? கிருபை எல்லார் மேலேயும் இருக்குதுங்க. அந்த கிருபைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மனிதர்கள் அதை வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். இவ்வளோதான் மேட்ரு. கடவுள் அப்போ மற்றவங்க மேலே கோபமாக இருக்கிறாரா? நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம்னு வேதவசனம் சொல்லுது. ஆமென். தேர் இஸ் நோ பார்ஷியாலிட்டி. அவரிடத்துல பட்சபாதமே இல்லைன்னு வேதவசனம் சொல்லுத. பவுல் சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை நான் விருதாவாக்குகிறது இல்லை அப்படிங்கிறார். அப்போ ஒரு ஆளால் கிருபை என்ன பண்ண முடியும்? தட் இஸ் பாசிபிள். அங்கே ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, அதை வீணடிக்க முடியும்ட்டு. அப்போ சில நேரங்கள் எனக்கு வாய்ப்புகள் இருந்ததில்லை, வசதிகள் இருந்ததில்லை, இன்னைக்கு இருக்கிற பொருட்களும் இன்னைக்கு இருக்கிற உபகரணமும் எதுவும் இருந்ததில்லை. ஆனால் ஒரு நேரத்திற்காக காத்திருந்தேன். இப்பொழுது நான் விதைக்கிற நேரம் சில நாட்களுக்கு பிறகு இது அறுவடையாக என் வாழ்க்கையில் வரும், பலனாக என் வாழ்க்கையில் வரும். மலேசியாவில் போய் ஒரு லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸில் நான் பேசினேன்.
அதுக்காக என்னால் உட்காந்து தயார் பண்ணவே முடியல. ஆனால் அந்த கான்ஃபரன்ஸில் பேசினேன், வெற்றிகரமாக அந்த கான்ஃபரன்ஸ் இருந்தது. இப்போ கூட ஒருத்தர் இன்னைக்கு காலைல பேசினார், அங்கே போனாங்க உங்கள் மெசேஜ் தாங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னாரு. இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருந்தார். சில சர்ச்சஸில் சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு சர்வீஸ் வர்ஷிப் பண்ணிட்டு லைவாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோவை போட்டு உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்களாம் மலேசியாவில். தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, அந்த மாதிரி இடத்துக்கு போய் நான் பேசுறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே உட்கார்ந்து என்ன ஒரு நாள் தேவன் தேசங்களுக்கெல்லாம் கொண்டு போவார், இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்னைக்கு விதைக்கிற நேரம்னு உட்கார்ந்து மணிக்கணக்காக உள்ள போட்டதை எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் தேவன் அதை அறுவடையாக மாற்றி இருக்கிறார். எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, விதைக்க ஒரு காலம் உண்டு, விதைத்ததை நீங்கள் அறுக்க கொள்கிற ஒரு காலம் உண்டு. உங்கள் பிஸ்னஸ்லேயும் சொல்கிறேன்னா, உங்களுக்கு சில நேரம் இப்போ கொஞ்சம் நடக்காத மாதிரி இருக்கும், ஒன்றும் வராத மாதிரியே இருக்கும், அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், சைலண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது விதைக்கிற நேரம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பெரிய ஹார்வெஸ்ட், பெரிய அறுவடை உங்களுக்காக காத்திருக்கும். அப்புறம் நீங்கள் எடுத்து தீராது. இப்போ எனக்கு என்னன்னா அறுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. சில சொல்கிறாங்க ஒரே அறுவையாக இருக்குது அப்படிங்காங்க. No, it's different kind of harvest. நான் பேசுவது ஆனந்த அறுவடை. அல்லேலூயா. அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்குது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இட்ஸ் a principles of God. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அன்னைக்கு போன செவ்வாய்க்கிழமை ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், நான் வந்து கோல்டை ஷோ பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் விதைச்சிருக்கிறாங்க. சண்டே வர்றாங்க, அவங்க விதைக்கும் போது அவங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கூட காசு இல்லையா. சண்டே வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் பாருங்க டைமண்ட் ரிங் போட்டிருக்கிறேங்கிறாங்க. இட்ஸ் அமேசிங். எப்படி இது வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் சொல்கிறேன், தேவனுடைய பிரசன்னமும் மகிமையும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அங்கே பேசப்படுறதெல்லாம் சும்மா கிடையாது, அதை தேவன் உறுதிப்படுத்துப்பார் அந்த வார்த்தைகளை. ஆமென். காசும் வெள்ளியும் பொண்ணும் வரும், நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், அது எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு ஒருத்தங்க வர்றாங்க, அது என்ன ஊர், காரைக்குளமா குடியா, அங்கேருந்து வராங்க, கையில் கோல்டும் கேஷும் எடுத்துகிட்டு வராங்க. 2 வருஷம் கேட்டேன், என் வாழ்க்கையே மாறி இருக்குது, நான் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்ட்டு வரேன். 2 years எங்கெல்லாம இருந்து வரேன். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஸ்தேபா நாட்டு ராஜஸ்திரி சாலமோனுக்கு கொண்டு வருவார்னா சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் சில நாடுகளில் போய் பேசுறதெல்லாம் பெரிய விஷயமாவே நினைக்கல. பல நாடுகள் கேட்பதற்கு இங்கு வரும் அந்த நாட்கள் இருக்கிறது. அதை நம்ம பார்ப்போம். ஆமென். சும்மா கிடையாது, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். தேவனுக்கு முன்னாடி நின்று கர்த்தாவே இதை நான் பார்க்கணும், உங்க வார்த்தையில் இது சொல்லியிருக்குது, பார்த்தே ஆகணுங்கிற விதையை விதைக்கிற மனிதன் யாரா இருந்தாலும் சரி பெரிய அறுவடைகளை பார்க்க முடியும். ஆமென். ஏன்னா தேவன் நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் சோம்பி திரிவதற்கு இங்கு நேரம் இல்லை, சும்மா வெட்டியா டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரம் இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு கனவுகளும் இப்போ நிறைவாயிட்டு இருக்குது பாரு. என்னெல்லாம் பேசினாரு அத்தனையும் செஞ்சிருக்கிறாருங்க. இன்னைக்கு என்னால் சொல்ல முடியுங்க, ஒரு வார்த்தை கூட கீழே விழலைங்க. அந்த அளவுக்கு ஒரு உத்தமராக, உண்மை உள்ளவராக, வாக்கு மாறாதவராக இருக்கிறார். இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், இவங்களுக்கு பண்ண நினைச்சோம், பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கேயோ இருந்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. கல்வி உலகத்தில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சோம், தேவன் கதவுகளை திறந்துட்டே இருக்கிறார். இப்போ பாருங்கள், இந்த ஜூலை 1st வீக்கில் இருந்து 10 டீச்சர்ஸை வேலைக்கு எடுக்கிறோம். எடுத்து 100 குழந்தைங்களுக்கு இந்த இடத்துல டியூஷன் சொல்லித்தரோம். 100 குழந்தைங்களுக்கு இங்கே டியூஷன் சொல்லித்தரோம் இலவசமாக. ஆனால் டீச்சர்ஸுக்கெல்லாம் சம்பளம் தரும். வாங்க, நேற்றுக்கு தான் இன்டர்வியூ நடந்துச்சு. இன்னும் ஒரு 3 வேக்கண்ட் மட்டும் இருக்குது. நல்ல குவாலிஃபைடாக இருந்தால் எடுப்போம். இந்த ஊரில் 3500 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ மாதம் சம்பளமே எத்தனையோ லட்சம் கொடுக்குறோம். அந்த அளவுக்கு தேவன் கதையை மாற்றி இருக்கிறார். மாற்றுவாரு. உங்க கூட அவர் நிற்கிறாருங்க, வேற யார் நிற்கணும்னு கேட்குறேன் நான். அவரே வந்து நிற்கிறாரு, என்ன செய்யணும்னு கேட்குறாரு. ஆண்டவரே ரெடின்னா
சொல்றதை கேட்டு உள்ள வச்சிங்கன்னா பிறக்க வேண்டியது பிறக்கும், திறக்க வேண்டியது திறக்கும், நடக்க வேண்டியதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. எங்க வேணாலும் நடக்கும். 8 திசைகளிலும் கதவுகள் திறந்திருக்கிறது நீங்க பார்ப்பீங்க. சும்மா கிடையாது பாருங்க. இது ஏதோ சும்மா ஏதோ டைமை இது பண்ணி அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா விதைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறேன் நான். இன்னைக்கு உங்கள் காதுகளை உங்கள் இருதயத்தை கொடுத்து இந்த இடத்துல விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அறுவடையாக உங்கள் வாழ்க்கையில் வரும். அது வெறுமனையாய் திரும்புவதில்லை, அது அனுப்பப்பட்ட நோக்கங்கள் நிறைவேறும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வார்த்தை கூட வெறுமனையாக போகாது. என் தேவன் இதை செய்வார். கர்த்தர் என்னை செழிக்க வைக்கிறார். தேவன் என்னை உயர்த்துகிறார். ஒரு நோக்கத்துக்காக என்னை உயர்த்துகிறார். இதெல்லாம் நான் நம்புறேன், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன், உயர்த்திக்கிட்டே இருப்பார். காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி காரியங்கள்லாம் பாருங்க, ஒரு டைம் வாய்ப்பே இல்லை. கலாத்தியரில் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். சிலர் பாருங்க விதைத்திருப்பார்கள், ஆனால் அறுவடை காலங்கள் தாமதமாகும் பொழுது அவர்கள் சோர்ந்து விடுவார்கள். பிரதர் நான்லாம் எவ்வளோ விதைச்சிட்டேன் அப்படிம்பாங்க. அப்போனா இப்போ உங்களுக்காக ஒரு சீசன் இருக்கு, உங்களுக்காக ஒரு சீசன் இருக்கு. பைபிளில் சொல்லுது, நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். இது விதைத்தவர்களுக்கு கடவுள் சொல்றாரு. ஏன்னா சில நேரத்தில் டக்குன்னு எதுவும் நடக்காத மாதிரி ஒரு இது இருக்கும், மௌனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் பலன் இருக்கு. இப்பவுமே யோசனை, ஐயோ இன்னும் நிறைய போட்டிருக்கலாமோ, ஏன்னா எல்லாமே முளைச்சிட்டு. அதாவது என்னெல்லாம் பண்ணோமோ எல்லாமே வளர்ந்துருக்கு. ஐயோ இன்னும் 4-5 செடி வச்சிருக்கலாமோன்னு இப்போ யோசிக்கிறோம். ஆமாம், அதெல்லாம் சொல்லிடுறேன் நான், விட்டுறாதீங்க. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவது இல்லை. எப்படியாவது போகும்போது பாஸ்டருக்கு ஒரு டம்ளர் தண்ணியாவது பிடிச்சி கொடுத்துட்டு போயிடும். முடிதானா? ஒரு கலசம் தண்ணீர் எப்படி கடவுள் சொல்றாரு பாருங்க. இப்படிலாம் சொல்லலாமா? இது வந்து இப்படி கிடையாது. அதாவது நீ வந்து ஒன்று செஞ்சனா பலனை எதிர்பார்க்காதங்கிறாங்களே, அந்த கதை கிடையாதுங்க. என்ன, செயலை செய் பலனை கடமை செய், அது வந்து பைபிள் கிடையாது. என் தேவன் ஒரு கலசம் தண்ணீருக்கும் பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எதிர்பாருங்கிறார். என்கிட்ட தானே எதிர்பார்க்கிறேன், நான் உனக்கு செய்வேங்கிறார். உன்னத்தை எதிர்பார்க்காது அப்படிலாம் சொல்ல, நான் உனக்கு செய்வேன்னு நினை. மனிதர்களுக்கு செய்யும் போது மனிதர்கள் செய்வாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு, நீங்கள் செஞ்சவங்களே உங்களுக்கு செஞ்சிருவாங்க அப்புறம். ஆனால் பலனளிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் நான் அறுப்பேன். அல்லேலூயா. சும்மா இல்லை பாருங்க, இந்த விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணங்கள் உங்கள் தொழிலாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையின் காரியமாக இருக்கலாம், உங்களை அப்படியே தூக்கும் மேலே. உங்கள் பிஸ்னஸ் சம்பந்தமான காரியங்கள், ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு காரியம் பண்ணுறீங்க, அது ஒரு விதை தான், ஒரு விதை தான். பைபிளில் போட்டிருக்குது, காலையிலே உன் விதையை விதை. பிரசங்கியில் இருக்குது பாருங்க, காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கைகளை நெகிழ விடாது. நான் சொல்லட்டுமா, அன்னைக்கு என் பொண்ணு வந்து இந்த மாதிரி கெட்டணும்னு சொன்னான். நான் எடுத்து கொடுத்துட்டேன். அவள் கொண்டு போயிட்டா. ஒரு 8,000 இருக்கும், எடுத்துகிட்டு போயிட்டா. அன்றைக்கி மத்தியானம் இங்கே நான் உட்காந்துருக்கிறேன். ஒருத்தங்க வந்து என்னை பார்க்க வந்தாங்க. ஓகேன்னு பேசிகிட்டு இருக்கிறேன். பேசிட்டு போகும்போது நான் 8,000 கொடுத்துருக்கேன் காலையில். மாலை கூட ஆகலை, மத்தியானம் என் கையில் 50,000 ரூபாய் இருக்குது. 50,000 இருக்கு. இட்ஸ் ஒர்க்ஸ். ஐ பிலீவ் தட் இட்ஸ் ஒர்க்ஸ். ஏன்னா இது யாரோ சொன்ன தத்துவம் அல்ல, இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நான் சொல்கிறேன், மணி இஸ் அ சீட். எல்லாம் சொல்லுங்க, பணம் ஒரு விதை. இப்போ நீங்கள் விவசாயி மாதிரி இருக்கீங்க. யூ கேன் ஷோ, நீங்கள் விதைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. தங்கங்கள் என் வாழ்க்கையில் விதைக்க ஆரம்பிக்கிற அந்த நேரங்கள் வந்து இதெல்லாம் என்ன அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ குவியுது, வந்து பொண்ணா குவியுது. சில நேரம் நான் வந்தது வீடு வரைக்கும் கூட போயிருக்காது, வழியிலே கொடுத்துட்டு போயிருக்கிறேன். விடுறதே கிடையாது. இப்பவும் விதைக்கிறத விடுறதே கிடையாது, விதைச்சிட்டே இருக்கிறது. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும், எதெல்லாம் நல்ல நிலங்களாக தெரிகிறதோ அங்கெல்லாம் எங்கள் விதைகளை தூவிக்கொண்டே இருக்கிறோம். ஏன்னா நான் நம்புகிறேன்,
நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறதோ தேவன். எல்லாம் சொல்லுங்க, விளைய செய்கிறதோ தேவன். ஒருவேளை நீங்கள் சில காரியத்தை முழுமையாக பண்ணாமல் போயிருப்பீங்க, அதுக்கு நீர் பாய்ச்சறதுக்காக யாரையாவது அனுப்புவார். பாஸ் பிரதர், நான் சில இதை பண்ணி அறகுறையாக தான் பண்ணியிருக்கேன், கவலைப்படாதீங்க. நீங்கள் நட்டு இருக்கிறீர்கள், நீர் பாய்ச்ச யாரையோ அனுப்புவார். தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்க. சில காரியங்களை நான் முழுசாக செய்யாமல் இருக்கிறேனே அப்படின்னு நமக்கு தோணுது. பரவாயில்ல, உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க, மீதியை செய்கிறதுக்கு யாரோ அனுப்புவார். பலனை அவர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இது நம்புங்க, இட்ஸ் a wonderful things. அப்போ இல்லாமையில் இருக்கும் பொழுதும் நிறைவில் இருக்கும் பொழுதும் தேவன் ஒரு மனிதனை கொடுக்க அழைப்பது பணத்தின் மேல் உங்களுக்கு ஒரு ஆளுகை இருக்க வேண்டும் என்பதற்காக. தேவையின் அடிப்படையில் அவர் கொடுக்க சொல்லாமல் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக அவர் கொடுக்க சொல்லியிருக்கிறார். உங்கள் தேவையிலிருந்து நீங்கள் வெளியே வரவும் உங்கள் தரித்திரத்தை நீங்கள் உடைக்கிறதுக்கும் அவர் கொடுக்க வச்சிருக்கிறார். நீங்கள் கொடுக்கறத எக்ஸசைஸ் பண்ண பண்ண உங்களுக்குள்ள ஒரு போல்ட்னஸ் கிரியேட் ஆகும் பாருங்க. ஒரு அசாத்தியமான தைரியம் உங்களுக்குள்ள வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. எப்படிடா கொடுத்தோம், அவ்வளோ நாள் ஒரு பிடியில் நீங்கள் சிக்கிட்டு இருந்ததுனால இப்படி பிதுக்கிட்டே இருந்தோம், இந்த பேஸ்ட்டு பிதுக்கிற மாதிரி பார்த்து கரெக்டாக அப்படியே பிதுக்கிட்டே இருந்தோம். நம்மளுடைய கிவிங்கும் அப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் இதை பழக பழக, இப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, ருசி கண்ட பூனை நிற்காதும்பாங்களே, அது மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ண 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 ஒரு போல்ட்னஸ் கிரியேட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிவிங்கில் இன்னொரு லெவலில் நீங்கள் இருக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். முதல்ல சின்ன சின்ன 1 கிராம் 2 கிராம் வச்சோம், இப்போ பவுன் கணக்கில் விதைக்கிறோம். ஆமென். சீக்கிரமாக கிலோ கணக்கில் அறுப்போம் நான் நம்புகிறேன். எங்கள் களஞ்சியங்கள் வற்றாமல் இருக்கிறது, உங்கள் களஞ்சியமும் அப்படியே இருக்கும். ஏன்னா தேவன் இதை நமக்கு சொல்லித்தரார். எப்படி ப்ராஸ்பரிட்டி வேலை செய்யும் சொல்லித்தரார். அவர் டீச் பண்ணுறார். உங்கள் கையில் பணம் வருது, காசு வருது, அதை விதையா பாருங்க, அதை விதையா பாருங்க. எப்படி சொல்கிறாரு? விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும். அப்போ அதில் என்ன இருக்குது? ஆகாரமும் இருக்குது, விதையும் இருக்குது. ஆனால் வந்த உடனே லபக்குன்னு முழுங்கிட்டு ஆவுன்றுதாங்க. 100 ரூபாய் வந்துச்சா, 1000 ரூபாய் வந்துச்சா, அதில் என்னெல்லாம் இருக்குது? விதையும் இருக்குது. இப்போ இந்த அறுவடை அறுத்து வந்த நெல்லை பூரம் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் எதை வச்சு விதைப்பீங்க? இந்த வேலையை தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், வந்த உடனே அதில் கொஞ்சம் எடுங்க, ஒரு நல்ல இதை எடுங்க. எவ்வளோ அறுவடையை பார்க்கணும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி எடுங்க. எடுத்து நான் சொல்கிறேன், சுவிசேஷத்துக்கெண்டும் நல்ல நோக்கங்களுக்கெண்டும் விதைச்சு பாருங்க. நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு அறுவடையாக வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். மக்கள் பாருங்க, தேவையில் இருக்கும் பொழுது, குறைவில் இருக்கும் பொழுது தேவன் அவர்களை கொடுக்க சொல்லியிருக்கிறார். ஏன்னா நீ பார்க்குற இந்த ஆதாரத்தை விட்டு விட்டு பார்க்க முடியாத அதனோடு கனெக்ட் ஆகிறதுக்காக உங்களை கூப்பிடுறாரு. அப்போ நீங்கள் கொடுப்பதின் மூலம் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் பைப்பை எடுத்து அதில் சொருவுறீங்க. அப்போ இங்கேருந்து ஃப்ளோ ஆகாதது அங்கேருந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஸோ இதை பற்றிய 1000 கதைகள் இருக்கிறது. இங்கேயும் நிறைய கதைகள் இருக்கிறது. இங்கே இருக்கிற நம்ம கூட இருக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் அதை பார்க்குறாங்க, அவங்களே விதைக்கிறாங்க. இப்போ விதைக்க பார்த்து அவங்க வாழ்க்கையில் வேறு லெவலில் அறுவடைகளை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆமென். ஸோ சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இது ஒரு வார்த்தை இருக்குது, உற்சாகமாய் கொடுக்கிறோடத்தில் தேவன். இப்போ ஒரு கேள்வி, அதுக்கு பதில் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அதே அப்படி சொல்லியிருக்கு, கடவுள் எல்லாரும் மேலேயும் பிரியமாக இருக்கிறாரா இல்லையா? என்னங்க? அப்புறம் ஏன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார்? சொல்லட்டுமா? கடவுளுடைய அன்பு எல்லாரும் மேலே இருக்கு, அவர் எல்லாருமே அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு மனுஷன் கொடுக்கும் பொழுது அவர் அவனில் என்ன பார்க்குறாருன்னா, அவருடைய சாயலை பார்க்குறாரு. அது அவருக்குள்ள ஒரு ப்ளஷரை கிரியேட் பண்ணுது. என் பையன் என்ன மாதிரியே இருக்கிறானே அப்படின்னு அவருக்குள்ள ஒரு ப்ளஷர் அப்படியே கிரியேட் பண்ணுது. சில நேரம் நான் கொடுத்து விட சந்தோஷத்தை விட என் பிள்ளைங்க போய், இப்போ பாருங்கள், என் பொண்ணுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருது பாருங்கள். என் பிள்ளைங்க வந்து எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள், அதை பார்க்கும் பொழுது அது உள்ள ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, நம்மளை மாதிரி அவங்களும் வளர்கிறாங்க அப்படின்ட்டு. அதே சந்தோஷம்தான் பரமபிதாவுக்கு. ஹல்லேலூயா. கொடுக்கிறவன் மேலே அவர் பிரியமாக இருக்கிறாரு. கொடுக்கும் பொழுது அது அவருக்கே என்ன மாதிரியா இருக்கிறான்ப்பா, போதும், இவனை நம்பி நிறைய கொடு அப்படிம்பாரு. இன்னொன்று என்ன தெரியுமா? நீங்கள் கிவிங் மூலம்தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டூவர்ட்,
அந்த அந்த உக்ரானக்காரங்கிறத நீங்க நிரூபிக்கிறீங்க. ஏன்னா இந்த கடவுள் வந்து யாருக்கு கொடுக்க விரும்புகிறார், யாரை நோக்கி அனுப்ப விரும்புகிறாருன்னா இந்த குட்டை மாதிரி தேங்கி இருக்குமா அங்கே அனுப்ப விரும்பல. இப்போ இந்த உலகத்தில் நிறைய பணக்காரன் இருக்கான், அவன் பணக்காரனாக இருக்கனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? நாட்டுக்கு ஏதாவது நன்மை இருக்கா? நாட்டை கொள்ளடிக்கிறது தான் அவங்களே இருக்கிறாங்க, இதுக்கு எதையும் சொல்லணும்ன்ட்டு. அந்த மாதிரி இடத்துல சேர்றத கடவுள் விரும்பலை. இந்த நதி மாதிரி ஆறு மாதிரி பாயிர நபர்கள் இடத்துல அவர் கொட்ட விரும்புகிறார், அதை நோக்கி அவர் அனுப்ப விரும்புகிறார், அவர்களுக்கென்று தமது பொக்கிஷ சாலையை அவர் திறக்க விரும்புகிறார். ஆமென். நான் சொல்றேன், அதை நிரூபிச்சு காட்டி பாருங்க, அதை செஞ்சு பாருங்க கடவுளுக்கு முன்னாடி. ஆண்டவரே, நான் ஒரு நல்ல ஸ்டூவர்டா இருக்க விரும்புகிறேன், நான் ஒரு உக்ரானக்காரனாக இருக்க விரும்புகிறேன், ஒரு நல்ல மேனேஜர் மாதிரி நான் இருக்க விரும்புகிறேன், நீர் எனக்கு தந்ததை நான் பகிர விரும்புகிறேன். பண்ணி பாருங்க. நான் சொல்கிறேன், வேற லெவலில் ப்ராஸ்பரிட்டி உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இதுவரை வராத ஆர்டர்ஸ் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க, இதுவரை திறக்காத கதவுகள் திறக்கிறத பார்ப்பீங்க, இதுவரை உண்டாகாத தொழில் லாபங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். நான் பேசுறது the biblical way of prosperity. வேதாகம வழியில் எப்படி செழிக்கிறதுங்கிறத நான் பேசிட்டு இருக்கிறேங்க. தேவனே சொல்லித்தராரு ஒவ்வொருத்தருக்கும். அப்போ எவ்வளவு தூரம் பாருங்க, கடவுளே இது பிரமாணத்தை ஆப்ரேட் பண்றாருன்னா சொந்த மகனை விதைக்கிறாரு, அறுவடையாக பெற்றுக்கொள்கிறார். ஆமென். ஸோ இது ஒளியவே ஒளி வருதில்லை அப்படிங்கிறாரு. அப்போ இன்னைக்கு இது உங்களுக்கு வேலை செய்யும், எனக்கு அது வேலை செஞ்சிருக்கு, இங்கே நிறைய பேருக்கு அது வேலை செஞ்சிருக்கு. ஆமென். இது வந்து இந்த கரண்ட் மாதிரி, கரண்ட்டில் இது இப்போ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சுவிட்ச் யார் போட்டாலும் லைட் எரியும் தானே, அது மாதிரி தான் இந்த பிரமாணம். நிறைய பேர் போடாவே இல்லை, தான் இருட்டாக இருக்குது. நான் சொல்ல, நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்கள் த்ரூ ஃபெய்த். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் காணிக்க இந்த மாதிரி ஏதோ ஒன்றுக்காக நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து வீட்டில் போய் நல்லா ஜோம் பண்ணி இன்னும் தெளிவடைஞ்ச பிறகு கொடுங்க. சரியா? மை ஐடியா இஸ் நாட் உங்கள் பாக்கெட்டை காலி பண்ணுறதில்ல, உங்கள் பாக்கெட்டை நிரப்புறது தான் என்னுடைய விருப்பம். பவுல் சொல்லுகிறார், உங்கள் கணக்கு பெறுறதுக்காக இதை சொல்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னோ இதெல்லாம் முடிக்கவே முடியாது இந்த சப்ஜெக்ட். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். பவுல் சொல்கிறார், உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி இதை சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? என் அக்கௌண்ட்டை நிரம்பணுங்கிறதுக்காக பேசலை, உங்கள் அக்கௌண்ட் எப்படி நிரம்பணுங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கேங்கிறார். உங்கள் அக்கௌண்ட் எப்படி நிரம்புங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பேசுகிறேங்கிறார். அப்படியே பேசுகிறாரு, எவ்வளோ துணிவாக சொல்கிறாரு பாரு. உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியாக நான் இதை சொல்லுகிறேன் அப்படி சொல்கிறார். யாருக்கு சொல்கிறாரு? பிலிப்பு அப்படிங்கிற ஒரு சர்ச். அங்கே வந்து அந்த பிலிப்புன்னா அந்த அந்த ஊர் பேரில் தானே சர்ச் வச்சுருப்பாங்க. அதனால் பிலிப்பு பட்டணத்து அந்த சபை, அவர்களுக்கு தான் சொல்கிறாரு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார். மை காட் shall supply all your needs according to his richness and glory in Jesus Christ. யாருக்கு சொன்னாரு? பிலிப்பு சபைக்கு சொல்றாரு. ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, இந்த கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் மற்ற சபைகள் என்னோடு உடன்படவில்லை, நீங்கள் மாத்திரமே உடன்பட்டீர்கள்ங்கிறார். அப்படின்னா அர்த்தம்னா, பாலுடைய மினிஸ்ட்ரியில இவங்கெல்லாம் பார்ட்னர்ஸா இருக்கிறாங்க. they are partnering in Paul ministries. ஒரு 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 டிவைன் பார்ட்னரா அவங்க இருக்கிறாங்க. பால் எங்கெல்லாம் போய் சுவிசேஷத்தை பரப்புறாரோ அங்கெல்லாம் சுவிசேஷம் பரம்புவதற்கு இந்த பிலிப்பு பட்டணத்தார் அதற்காக கொண்டு கொடுக்கிறார்கள். அதை கையில் வாங்கிட்டு தான் பவுல் சொல்றாரு, நீங்கள் எனக்காக அனுப்பினதை நான் பெற்றுக்கொண்டேன், சுகந்த வாசனையாக அதை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதை எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? என் தேவன், மை காட் shall supply all your needs. அப்போ விதைச்சவங்களை பார்த்து தான் சொல்றாரு, கொடுத்த அந்த பிலிப்பு பட்டணத்தின் மக்களை பார்த்து தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? யூ ஆர் பார்ட்னரிங் இன் மை மினிஸ்ட்ரி. நீங்க என் ஊழியத்தில் யாரா இருக்கிறீங்க? ஒரு பங்குதாரராக, விதைக்கிற ஆளா இருக்கிறீங்க. உங்க கணக்குக்கு பலன் பெருகும்படியாய் சொல்லுகிறேன்ங்கிற. அப்போ இனிமே உங்க அக்கௌண்ட் அப்படி இருக்காதுங்கிற. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நான் சொல்றேன், ஹல்லேலூயா, நல்ல நிலங்களில் விதைக்க நான் உங்களை அழைக்கிறேன். உலகம் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளை நான் சொல்றேன், சும்மா பொருளாதாரம் உயர்ந்துறாரு. விதைக்கிறவனுக்கு பதில் அளிக்கிற தேவன். விதைப்பதே விசுவாச செயலாக இருக்கிறது. உங்களுக்குள்ள விசுவாசம் ஒன்று உருவாயிருக்குங்கிறத
நீங்கள் விதைக்கும் போது தெரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, விதைச்சிடாதீங்க. விசுவாசம் வரட்டும். கேட்க கேட்க ஃபெய்த் வரும். ஃபெய்த் வந்தால் அந்த ஃபெய்த்துக்கு ஒரு ஆக்ஷன் இருக்குன்னா அது கிவிங் தான். நீங்கள் எந்த அளவில் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த லெவல் ஆஃப் ஃபெய்த்தை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தி விலையேற பெற்றதை கொண்டு வந்து உடச்சி ஊத்துறா. சீசர்கள்லாம் ஷாக் ஆகுறாங்க. கொடுக்கலாம், அதுக்காக இப்படியா? இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குது? இயேசுவின் சீசர்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பெண் கொடுக்கிறான். அந்த அவ கொடுத்ததை கணக்கு பண்ணி சொல்றாங்க, அந்த நலதம் என்கிற விலையேற பெற்ற தைலத்தின் மதிப்பு 1 வருஷ வருமானம். 1 வருஷ வருமானத்தை உடைச்சு ஊத்துறா இயேசுவின் பாதத்தில். பாருங்க, சும்மா கிடையாது. கிவிங்கிறது இருதயம் எந்த நிலையில் இருக்குங்கிறத வெளியில கொண்டு வருகிற ஒரு அற்புதமான காரியம். ஐ டோன்ட் நோ இன்னைக்கு சாயங்காலம் ஏன் இதை நான் பேசினேன்னு எனக்கு தெரியாது. பட் ஐ பிலீவ் தட் தேவனுடைய ஆவியானவர் எது வேணுமோ அதை அனுப்புவார் நான் நம்புறேன். எதை பேசணுமோ அதை பேச வைப்பார் நான் நம்புகிறேன். இன்னைக்கு மாலையில் ஹல்லேலூயா. ஓப்பன் யுவர் ஹார்ட். அவர்கிட்ட நீங்க பேசுங்க. இன்னைக்கு இதை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இந்த விசுவாச ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு வேலை செய்யும். கண்டிப்பா இங்க இருக்கிற நீங்க பயங்கரமான கிவரா மாறுவீங்க. ஹல்லேலூயா. எந்த அளவுக்குன்னா ஆயிரங்கள் அல்ல, லட்சங்கள் அல்ல, கோடிகளை கொடுக்கிற அளவுக்கு உங்கள் கைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த நாட்கள் ரொம்ப சமீபத்தில் இருக்குது நான் சொல்றேன். சாதாரணமா இல்ல, ரொம்ப பெரிய அளவில். பைபிள்ல போட்டுக்கு பாருங்க, வாரி இறைத்தான், வாரி இறைத்தான் அப்படின்னு போட்டுக்குத. உங்க கையெல்லாம் வாரி இறைக்கிற கையா மாறும். ஹல்லேலூயா. நம்புங்க. சும்மா ஐயோ நமக்கு இல்லையே, ஒரே வரலையேன்னு இந்த பாவர்ட்டியோட கனெக்ட் ஆகாதீங்க. Be bold. நான் கடவுளுடைய பிள்ளை. நான் இந்த சூழ்நிலையோடு ஒத்து போக மாட்டேன். எனக்கு செழிப்பு வரும், எனக்கு வழிகள் திறக்கும், எனக்கு பிஸ்னஸ் எல்லாம் வாய்ப்புகள் எல்லாம் எனக்கு திறக்கப்படும். நம்புங்க, விசுவாசிங்க. நான் வந்த ஒவ்வொரு சூழ்நிலையோடு நான் ஒத்து போனது கிடையாது. நான் கடன்ல கிடப்பேங்கிறது ஒத்து போனது கிடையாது. வட்டி கட்டிக்கிட்டே கிடப்பேங்கிறதுல ஒத்து போனது கிடையாது. இந்த ஊர்ல வேற என்ன பண்ண முடியும், ஊழியம்னா கஷ்டத்தானே படணும் அப்படின்னு சொன்னவங்களும் நான் ஒத்து போனதே கிடையாது. ஜான் ஜி லேக் என்கிற ஒருவரை குறித்து வாசித்தேன். அவர் ஆப்பிரிக்கா தேசத்துல போய் ஊழியம் செஞ்சாராம். அப்போ சொன்னாரா, அமெரிக்கா விட்டுட்டு ஆப்பிரிக்காவுக்கு போறப்பா அது கஷ்டப்பட்ட ஊருன்னு சொன்னாராம். அவர் சொன்னாராம், ஆண்டவர் என்ன அழைச்சி நான் ஒரு இடத்துக்கு போவேன்னா அங்க ராஜா மாதிரி தான் இருப்பேன்னு சொன்னாராம். அவர் சொல்றாரு, அவர் வாழ்நாள்ல 6000 சபைகளை அவர் உருவாக்குனாரா. அந்த ஊர்ல ஒரு கிங் மாதிரி வாழ்ந்திருக்கிறார் அவர், ஜான் ஜி லேக். எனக்கு இந்த கதை தான் எனக்கு தெரியும். இங்க யாரும் ஒண்ணுமில்லாம போன கதையெல்லாம் நான் படிக்கிறது கிடையாது. ஏன்னா என் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தில் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுங்க. யாரெல்லாம் விட்டாங்க போனாங்க அந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. தேவனை நம்பி எழுந்த கதைகளை நான் படிக்கிறேன். தேவனை விசுவாசித்து வாழ்ந்தவர்களை பற்றி நான் படிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க மனதை இதனால நிரப்புங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சில விஷயத்தை உங்களுக்காக அவர் ஓப்பன் பண்ணுவார், பெரிய அளவில் திறப்பார். ஆமென். எஸ். இன்றைக்கு உங்க இருதயங்களில் இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு எழும்பியிருக்கும். நீங்க இன்னைக்கு உங்க விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியா நீங்க கொடுக்க விரும்புறீங்கன்னா உங்க கைகளை எடுத்துக்கொள்ளலாம். நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. யூ கேன் கிவ் யுவர் பெஸ்ட். இது வரைக்கும் உங்க வாழ்நாளில் நான் இப்படிலாம் கொடுத்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுங்க. நான் சொல்றேன், இதுவரை பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி ஒன்று நீங்க பார்ப்பீங்க. ஐ ப்ராமிஸ் யூ, ஐ ப்ராமிஸ். முதல்ல இது நான் சில எட்ஜெல்லாம் தாண்டி போகும்போது எனக்கே அது வித்தியாசமாக தான் இருந்தது. கொஞ்சம் ஒரு மாதிரிலாம் இருந்தது. என்ன இதை கொடுத்துட்டு போயிட்டோமோ, என்ன பண்ண போகிறோம் அப்படி யோசிச்சிருக்கிறேன் நான். ஆனால் ஒரு நாளும் நான் வெறுமையாக இருக்க என் தேவன் விட்டதே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் நிரப்புகிற தேவன், நிரப்புகிற தேவன். பட் உங்கள் ஃபெய்த், நீங்கள் அங்கே தான் தரித்திரத்தை மிதித்து வெளியே வர்றீங்க. ஆமாம், கடவுள் ஏதோ தேவைக்காக உங்களுக்கு கொடுக்க சொல்ல, மிதிச்சு வெளியில வா, அதுவா நானான்னு பாத்திரலாங்கிறாரு. உன் தேவையை சந்திக்க போறது நீ வச்சிருக்கிய அக்கௌண்ட் அது இல்லை, நான் அப்படிங்கிறத பார்க்கலாங்கிறார். எத்தனையோ முறை என் பேங்க்ல இருந்த ஒட்டுமொத்த பணத்தை அப்படியே காலி பண்ணி ஆண்டவர் எங்கெல்லாம் சொன்னாரோ அங்கெல்லாம் கொடுத்துருக்குறேன். லிட்டரலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என் அக்கௌண்ட்ல என்ன நடந்திருக்குன்ட்டு. யூ கேன் கம் அண்ட் see. அப்படியே ஒரு நைட் அப்படியே காலி பண்ணியிருக்கிறேன். நான் சொல்லட்டுமா, அது என் பிள்ளைங்க, ஒய்ஃப், நண்பர் எல்லாரும் தெரியும். அது பூமராங் மாதிரி அப்படியே விழும் பாருங்க, அப்படியே நிரம்பும் பாருங்க. I want to release the same anointing in this place. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இந்த அபிஷேகத்தை நான் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நீங்க ஆன்லைன்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. You can show now. இப்போ நீங்க விதைக்கலாம்.
ஹalleluya, அக்கௌண்ட்ல, கூகுள் பேல, வாட் எவர் பி. ஹalleluya. எனக்கு என்னன்னா, இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி இருக்க ஆரம்பிப்பீங்க. அவ்வளோதான். இது இவ்வளோ நேரம் இது எடுக்கிறதுக்கான காரணம், இது உங்களுக்கு ஒரு வெளிப்பாடாக வந்துடணும். ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்புறம் நீங்கள் ஒருபோதும் தரித்திர வாடையில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். ஹalleluya. நீங்கள் எழும்புவீர்கள், வாரி இறைப்பீர்கள். ஹalleluya, ஹalleluya. கைகள் எடுத்துக்கோங்க, அப்படியே ஜெபம் பண்ண நான் விரும்புகிறேன். அன்பு தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி. எந்த நிலையிலையும் இதை நாங்கள் செயல்படுத்தி பார்க்க முடியும். Faith means the acting upon God's word. That's called faith. விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் செயல்படுத்தி பார்ப்பதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஹalleluya, ஹalleluya. ஆகையால் நான் தேவனை நம்புகிறேன், அவருடைய வார்த்தையை நம்புகிறேன், அதை செயல்படுத்தி பார்க்க போகிறேன். இதுவரை இல்லாத பொருளாதாரத்தை, இதுவரை இல்லாத செழிப்பை, அது மட்டுமல்ல, மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அது தங்கமா இருக்கலாம், அது லேண்டா இருக்கலாம், அது வாகனமா இருக்கலாம், அது ஒரு முயற்சியா இருக்கலாம், அது நேரமா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். உங்கள் ஒவ்வொரு விதைகளையும் தேவன் அறுவடைகளாக மாற்றுவார். தகப்பனே, இன்னைக்கு கையில் எடுத்துட்டு ஆன்லைன்ல பார்க்குறேன், எத்தனையோ பேர் கடனில் கூட மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு விதைக்கிற விதை அந்த கடனை அறுத்து போடட்டும். இன்னைக்கு அவங்க போடுற விதைகள் அவங்க பஞ்சத்தை அப்படியே மேற்கொண்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கட்டும். எங்கேயோ இருக்கிற பணம்லாம் அவங்க கையில் வர்றதுக்கான சில காரியங்கள் நடக்கத்தக்க ஒரு அபிஷேகம் ஹalleluya உண்டாகும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. Father, in the name of Jesus, I speak. Hallelujah. I speak in this place. I release your anointing, Father. Makora shekendelera katura balaba. Hallelujah, hallelujah. ஆண்டவரே, இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தையை உம்முடைய வார்த்தைன்னு அவங்க நம்பி அதை விசுவாசிச்சு அதை ஹானர் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த கணத்தின் கேட்ட பலனை இந்த மும்மன்ல இருந்து அவங்க பார்க்கணும். ஆண்டவரே, இந்த நொடியே சில காரியம் அவங்களுக்கு நடக்கணும். இந்த மும்மண்ட் எப்பொழுது விதை நிலத்தை சந்திக்கிறதோ அப்பொழுதே ஒன்று நடக்க ஆரம்பிப்பது போல இவங்க வாழ்க்கையின் பொருளாதாரங்களிலே, தொழிலிலே ஒரு காரியம் நடக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். இவங்களை நம்பி ஏராளமா நீங்க கொடுக்க போறீங்க. அதுக்கு ஒரு மாடலா இன்னைக்கு இவங்க கொடுக்கும்படியா அவங்க வந்திருக்கிறாங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த இடங்கள்ல இது வெளிப்படுவதாக, அந்த கிருபைகள் வெளிப்படுவதாக. என் வாழ்க்கையில, எங்க ஊழியத்துல நீங்க என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்கிறத நாங்க அனுபவிக்கிறோமே, அதை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் பேசுறேன். I release that glory. I release that blessings, Father. ஹalleluya. நீர் செய்வதற்காக நன்றி அப்பா. பெரிய மாற்றங்களை அவங்க பார்க்க போறாங்க. ஹalleluya, ஹalleluya. எங்க மேல வைத்திருக்கிறத நாங்க இந்த வேலையில கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எனக்கு பொண்ணை கொடுக்கிறது நீங்கன்னா அதை அவங்களுக்கும் செய்யுங்க. என் அக்கௌண்ட்டை நிரப்புறது நீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்லயும் அதை பண்ணுங்க. எதிர்பார்க்காத விதத்தில் பொருளாதார பெருக்கத்தை எனக்கு இந்த ஊழியத்திற்கும் தருவது நீர் என்றால் அவர்கள் வாழ்க்கையிலும் அதை செய்வீராக. உம்மிடத்தில் பட்சபாதமே இல்லையே தகப்பனே. இந்த வாரங்களிலேயே பெருத்த அறுவடைகளை சிலர் அவங்க வாழ்க்கையில பார்க்கும்படிக்காக நான் பேசுகிறேன். ஹalleluya. எதிர்பாராத பணங்கள் அவங்க கைகளில் வரட்டும் ராஜா. ரெண்டு விதத்தில் இன்னைக்கு சொல்லியிருக்கிறீங்க. ஒன்று ரெஸ்டோரேஷன்ஸ், இன்னொன்று ஸ்டோர் பண்ணியிருக்கிறது. அவங்க ஒரு பிளென்டியை நோக்கிய பயணங்கள் நடக்க போகிறது. ஆனால் இதுவரைக்கும் வந்ததுக்கு என்ன வரணுமோ அது ஆச்சரியமாய் அவர்களுக்கு வரும்படிக்கா நான் பேசுகிறேன். என் தேவனே, இதை செய்வதற்காக நன்றி. இந்த நேரங்களிலே அந்த மண்டலங்கள் திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஹalleluya. ஆர் யூ ஹாப்பி? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ என்னுடைய புக்ஸ் ஒன்று புதுசாக வெளி வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும். சிலர் புதிதாக வந்திருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். உங்களில் இருக்கும் வெற்றி அங்கே வெளியில் இருக்கும். தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த வெற்றி முறைகளை, வேதாகம வெற்றி முறைகளை இதில் எழுதியிருக்கிறேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய எண்ணங்களில், சிந்தனைகளில் தேவன் எதை விதைய போட்டாரோ அதுதான் இன்னைக்கு முளைச்சிருக்கு. அந்த விதை இந்த புத்தகத்தில் இருக்குது, அவைலபிளாக. எடுத்துகிட்டு போங்க, உங்கள் மனதில் அதை போடுங்க. சீக்கிரமாய் பெரிய அறுவடைகளை பார்ப்பீர்கள். சிலர் வாழ்க்கையில் கொண்டு போய் இதை விதைங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க மட்டும் ஒரு சுவைச்சிட்டு இருக்காம சிலருடைய வாழ்க்கையில் இந்த புத்தகத்தை விதையுங்கள். பெரிய அறுவடைகளை நீங்க பார்க்க முடியும். ஆமென். God bless you. இப்பொழுது நாம் பாடல் பாடும் பொழுது நாம் விதைக்கலாம்.